Hallelujah. Hallelujah. கண்களை மூடலாம், ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். Open your mouth and pray. வாய்களை திறந்து ஜெபிங்க. வரவங்க வரட்டும், சாப்பிட்டுட்டு மெதுவா அவங்க ரூம்ல இருக்கட்டும். மற்றவங்க எல்லாம் ஜெபிக்கலாம். வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் ஜெபிங்க. 5000 புருஷர்கள் இயேசுவினிடத்தில் அப்பம் சாப்பிட வந்தார்கள். 70 பேரை அவர் கிராமங்களுக்கு அனுப்பினார். 12 பேரை தன்னோடு இருக்கவும் பிரசங்கிக்கவும் ஏற்படுத்தினார். 3 பேரை கெத்சமனைக்கு கொண்டு போனார் ஜெபிக்க, பாரப்படுத்த. பின்னாடி வர்ற பிள்ளைங்க இந்த காலி சேர்களை நிரப்புங்க. இங்க வாங்க, பின்னாடி உட்காரக்கூடாது யாரும், பிளீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. பின்னாடி பரிசுத்தவான்கள் கோச்சிக்கலன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்களேன். திட்டிகிட்டே வராதிங்க, அன்பாதான். தேங்க்யூ, 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 தேங்க்யூ பாஸ்டர்ஸ். சார், கர்த்தர் நமக்கு தந்த எல்லா ஊழியக்காரங்களுக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு தந்த எல்லா தேவ மனிதர்களுக்காக கொஞ்சம் நல்ல வாய்களை தரங்க. தேங்க்யூ. கண்களை மூடலாம், எல்லாரும் வாய் தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு முன்னாடி நேரம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படி. உங்க சத்தம் கேட்கலையே இன்னும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் நேற்று என்னெல்லாம் நம்மோடு பேசினார் ஞாபகத்தில் கொண்டு வாங்க பார்க்கலாம். முதல் பகுதியில் ஆண்டவர் என்ன பேசினார் ஞாபகம் கொண்டு வாங்க. உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இனி நாங்க உங்களை கம்பல் பண்ணக்கூடாது. யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு சர்வ். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏதோ ஒரு வார்த்தை உங்களை சந்தித்திருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இன்னும் கொஞ்சம் அமைதியா பாடுங்க. அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் சுபாயுதையா, நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கடுமே மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கடுமே மறுரூபமாகணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கையதான் ஒண்ணு தூக்குங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும், உள்ளே
செல்லும். பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். கேட்டு பாடுங்க. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே. சகோதரர்கள் சத்தம் வரட்டும், வேடிக்கை பார்க்காதீங்க தம்பி, கேட்டு பாடுங்க. Once again. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உங்க சத்தம் மட்டும் வரட்டும். மறுபடியும் உங்கள் என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உள்ளே உள்ளே அழைத்து செல்லும். இந்த வார்த்தையை சொல்லுவோம் வாய் திறந்து. உள்ளே அழைத்து செல்லும். ஒரே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மெதுவா வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. காசா பணமா? மெதுவா வாங்க. கண்ணை மூடுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணுங்க. மெதுவா வாங்க, இன்னும் கொஞ்சம் கேட் வாக்ல வாங்க. கண்ணை மூடி மற்றவங்க எல்லாம் ஜெபிங்க, மற்றவங்க எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. மெதுவா வாங்க. ஆமா, கொஞ்சம் வாய் தரங்க, எல்லாரும் வாய் தரங்க. ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆராதனையில பேசுறாரு, ஜெபத்துல பேசுறாரு, செய்தியில பேசுறாரு. யார் அமைதியா இருக்க கூடாது. நல்ல வாய் திறங்க பார்க்கலாம். முதல் பகுதியில அண்ணன் மூலமா ஆண்டவர் பேசினார். நம்ம ஓவர்சீர் மூலமா கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆராதனை நடத்தின தேவ மனுஷர்கள் மூலமா பேசி இருக்கிறார். ஈச் அண்ட் எவ்ரி செஷன் கேட்கிறதற்கு காது இருந்துச்சுன்னா தேவ சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. வாய் திறங்க பார்க்கலாம். இல்ல குறிப்பா சில விஷயங்களை நாம கற்றுக்கொண்டோம். உட்கார்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ப்ளீஸ் கம் சூன் அண்ட் சிட். தொந்தரவு பண்ணாதீங்க, வேகமா முன்னாடி இந்த கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த பாருங்க பாஸ்டர் ப்ளீஸ், இந்த இடது பக்கம் பாருங்க, வாங்க. மற்றவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரியான இடத்துல நான் முதலீடு பண்ணுவேன்னு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா? தங்கச்சி, தம்பி, பிரதர், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கன்கியூபைன் உடன்படிக்கை இல்லாத இடத்துல தேவையில்லாததை செலுத்தி பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை. ஆனா சரியான இடத்துல நீங்கள் முதலீடு பண்ண கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். சாமுவேலை துக்கப்படுத்த, சாமுவேலை தோற்று போக பண்ண, சாமுவேலுடைய வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் போக பண்ண ஒரு சவுல் பிரவேசிக்க முடியுமானால் உன் வாழ்க்கையை அழகாக்க, உன் வாழ்க்கையை அலங்கரிக்க ஒரு தாவீதையும் நான் அனுப்புவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த தாவீது ஒருவேளை உன்னுடைய எதிர்கால வேலையா இருக்கலாம், எதிர்கால வாழ்க்கை துணை, படிப்பு, வாட் எவர் இட் மே பி. கை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். தம்பி, 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 விளையாடிராதீங்க, விளையாடிராதீங்க, வாழ்க்கையை தொலைச்சு கட்டிராதீங்க. கையை உயர்த்துங்க. இல்லைன்னா நீ வராம இருந்திருக்கணும். நீ வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. எவ்வளவு பிரயாசம் இல்ல? காலேஜ் லீவ் போட்டு வந்திருக்கிறீங்க, ஸ்கூல்ல பங்க் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு நடக்கணும். கொஞ்சம் கையை உயர்த்துங்க பிரதர். தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. சும்மா கையை மட்டும் உயர்த்தக்கூடாது. வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இனி என்னுடைய முதலீடு, என் நேரம், என் பணம், என் உழைப்பு, என்னுடைய சரீரத்தினுடைய எனர்ஜி எல்லாவற்றையும் நான் சரியான இடத்துல நான் முதலீடு பண்ண என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க வாய்களை இவ்வளவு சத்தம் போதாதே. உங்ககிட்ட கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. என்ன நீங்க ஜெபிக்கிறீங்களான்னு பார்க்கலாமே. தேங்க்யூ. கடைசி பகுதியில் ஆண்டவர் என்ன பேசினார்? என்னால நின்று போயிட்டுன்னு சொல்லக்கூடாது. என்னால தான் இது ஆச்சுன்னு சொன்னா ஐ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குற்றச்சாட்டை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நான் அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்.
கையை உயர்த்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க தம்பி, சூப்பர். எந்த சர்ச்சில் சொல்லி தந்தாங்க இப்படி? நல்ல கை உயர்த்துங்க. நான் உன்னை விளையாட விட மாட்டேன், நான் உன்னை விளையாட விட முடியாது. நல்ல கையை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. நேத்தெல்லாம் கூட்டத்தில் பாதியில் 2 தங்கச்சி எழும்பி ஓடி போனீங்க. அந்த தங்கச்சி ஃபேஸ் எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தேங்க்யூ. என்ன அவசரம்னு தெரியல. உங்களுக்கு மெயில் வந்துச்சா ஏதாவது? சரி, காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் வலையில மீன் பிடிக்கும் போது வந்துடணும், இல்லைன்னா தூண்டில் போட்டாருன்னா செவலுக்கு இவ்வளவு கிழிஞ்சு போயிடும். நல்ல கை உயர்த்துங்க, நல்ல கையை உயர்த்துங்க. ஆமா, நல்ல கையை உயர்த்துங்க. தேவ பிரசன்னத்தை விளையாடக்கூடாது, தேவ சமூகத்தை விளையாடக்கூடாது. நல்ல கை உயர்த்தணும். Who gave permission to go out? பிரசங்கத்துக்கு நடுவில் எழும்பி போறதுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது? யார் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்தது? தங்கச்சி, நேரத்தை உன்னை பிடிச்சி நிறுத்திருப்பேன். சரி, உன்னை அவமானப்படுத்தின மாதிரி இருக்குன்னு தான் நான் உன்னை ஐ அலவுட். கொஞ்சம் கைகளை உயர்த்துங்க. டோன்ட் ரிப்பீட் திஸ் சில்லி திங்ஸ் அகைன். கைகளை உயர்த்துங்க, நல்ல வாய் தரங்க. இந்த கேம்போட எல்லா தவறுகளையும் சரி பண்ணிக்கணும். ஒரு புது சிருஷ்டியா அந்த இடத்தை விட்டு போனோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். 2 seconds. யூதா பிறந்த போது பிள்ளை பேரு நின்று போயிட்டுன்னு பைபிள் சொல்லுகிறது. யாரெல்லாம் யார் மூலமாக நின்று போயிட்டுன்னு சொல்றாங்களோ அவர்கள் மூலமாக கர்த்தர் பிறப்பிக்க விரும்புகிறார். நான் தான் அந்த யூதான்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. இப்படி தகுதி இல்லாத ஒரு யூதாவை கர்த்தர் தலைவனாய் மாற்றினதுனால அந்த யூதா என்ன முடிவெடுத்தார்? வாழ்ந்து காட்டலான்னு முடிவெடுத்தது போல எத்தனை பேர் பழையனவைகளை எல்லாம் மறந்து ஒரு புதிய வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ் எஸ் ரைட். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த பாரம் உங்களை விட்டு நீங்கவே கூடாது, இந்த பாரம் உங்களை விட்டு அகலவே கூடாது. ஏதோ வந்தோம், ஒரு பிரசங்கம் கேட்டோம், இல்ல 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 இல்ல. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்களேன். உள்ளே பிரசன்னத்தால். இன்னும் உங்க ஒரே ஒரு தடவை உள்ளே உள்ளே. அப்பா, உம் பிரசன்னத்தால் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த முகாமுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் நடுவில் வந்து இந்த 2 நாட்களும் ஊழியம் செய்ய தேவன் தந்த கிருபைகளை எண்ணி கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். எல்லா பரிசுத்தவான்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பின்பகுதியில் இருக்கிற பாஸ்டர் அம்மா ஒவ்வொருத்தருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கைகள் அசைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த நாட்கள் பிரயோஜனமா இருக்கா? ஏதாவது சொல்லுங்க, பிரயோஜனமா இருக்கா? ஓகே, வாழ்ந்து காட்டுவீங்களா? இவ்வளவு தகுதி இல்லை என்று தெரிந்தும் நம்மை கர்த்தர் தலைவனாக்கி இருக்கிறார். 1 குடம் அல்ல, 2 குடம் அல்ல, 3 குடம் அல்ல. சத்தமா சொல்லுங்க, நிறைய செய்ய போகிறோம். கை தட்டுங்க, நிறைய செய்ய போகிறோம். இந்த முகாமுக்கு பிறகு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த முகாமில் நீங்க செய்தது எதுவும் ரிசல்ட் இல்லை. இந்த முகாம் முடிச்சிட்டு உங்க வீட்டில் போய் நீங்க செய்ய போறது தான் ரிசல்ட். உங்க சபையில போய் நீங்க செய்ய போறது தான் ரிசல்ட். உங்க காலேஜில் நீங்க காண்பிக்க போகிற மாற்றம் தான் உண்மையான ரிசல்ட். இந்த கால வேளையில் நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் என்னை வழிநடத்தின ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் கொஞ்ச நேரம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். மிகுந்த பலவீனத்தின் நடுவில் தான் நாங்களும் உங்கள் நடுவில் நிற்கிறோம், எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 271, 271. பாஸ்டர் ஒரு பைக்ல வாசிங்க, எல்லாருக்கும் உதவியா இருக்கும். ஏனெனில் தேவனே கொஞ்சம் நல்ல போல்டா வாசிங்க பாஸ்டர். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல இவ்வளவு சத்தம் போதாது, இன்னும் வாசிங்க சத்தமா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும்
உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். God who produce. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், God who produce. தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இன்னும் சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவராயிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்நாள் எல்லாம் அதிகம் அவர் தன் கவனத்தை செலுத்தினதும் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஆசைப்பட்டதும் வேற ஒன்றுக்காகவும் அல்ல, அவரை அறிவதற்காகத்தான் தன் ஆயுசு நாட்கள் முழுவதையும் அவர் செலவிட்டார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இப்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிற அறிவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை நஷ்டமாக எண்ணுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், நான் அவரை அறிய விரும்புகிறேன். 3 காரியத்தை அறிய விரும்பினார். நம்பர் 1, அவரை அறிய விரும்பினார். கொஞ்சம் பேசி பேசி வந்தா உங்களுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். இல்லைனாலும் நான் பேசுவேன். சரி, சொல்லுங்க, அவரையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும். அதாவது என்ன சொல்றாரு, முதல்ல அவருடைய பிறப்பிலிருந்து அவர் அந்த 30 வயது வரையிலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நான் அறிய விரும்புகிறேன். 2, ஜபமலையில தான் நம்ம உயிர் போகணும்னு இருக்கு. என்னன்னே சரி, ஓகே. முதல்ல அவரை அறியணும். 2வது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, அவர் பட்ட பாடுகளை நான் அறிய விரும்புகிறேன். அடுத்து நான் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறிய விரும்புகிறேன். இவ்வளவு அறிந்த ஒரு தேவ மனிதன் கண்டுபிடித்த ஒரு ரகசியத்தை சபைக்கு எழுதுகிறார். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார். நீங்க ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்ட வேண்டாம். இப்போ என்ன எழுப்புதல் இது தெரியாதனமா எது நடந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? பி கேர்ஃபுல், ரொம்ப கவனமா இருக்கு. இவ்வளவு தேவனை பற்றி கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், நான் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னது வரங்களுக்காகவோ அபிஷேகத்துக்காகவோ வல்லமைக்காகவோ அல்ல, தேவனை அறிவதற்காக மட்டுமே. டு நோ ஹிம். அவர் யார், அவரால் என்ன செய்ய முடியும், அந்த நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பின்னாடி பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதுகிறார், ஐ லேர்ன்ட் ஒன் திங் ஃப்ரம் ஹிம். அவர் உண்டாக்கலன்னா ஒன்னும் உண்டாகாது. அவர் உண்டாக்கவில்லை என்றால் nothing will create. 3 வார்த்தைகளை பயன்படுத்த போகிறோம். ப்ரொடியூஸ், கிரியேட், ஜெனரேட். மண்ணள்ளி போடுறதுக்கு அம்மா எடுத்து வச்சிருக்கீங்க, வீடை கட்ட போறீங்க. ப்ரொடியூஸ், கிரியேட். எத்தனாம் கிளாஸ் படிக்கிற நீ? 9ஆம் கிளாஸ் மாதிரி தெரியலையே. சத்தமா சொல்லுங்க, ப்ரொடியூஸ், கிரியேட், ஜெனரேட். அவரே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவரே சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அவரே ஒரு விஷயத்தை ஜெனரேட், உருவாக்குகிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வேகமா ஒரு 40 நிமிஷம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனே உண்டாக்குகிறவர். சத்தத்தை உயர்த்தி 2 வார்த்தை சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவர். சத்தமா சொல்லுங்க. இந்த சேர்ல வாங்க தம்பி, இந்த சேர்ல வாங்க. தேவனே உண்டாக்குகிறவர். சத்தமா சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவர். ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனே கொஞ்ச நேரம் கற்றுக்கொள்ள போறோம். தேவனே உண்டாக்குகிறவர். சத்தத்தை உயர்த்தி நல்ல சொல்லுங்க, தேவனே உண்டாக்குகிறவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கவனியுங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் உண்டாக்கவில்லை என்றால் வானமும் இல்லை, பூமியும் இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார்.
வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் உண்டாக்காவிட்டால் வெளிச்சமும் இல்லை. பின்பு தேவன் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆகாய விரிவு உண்டாயிற்று. பின்பு தேவன் சமுத்திரத்தையும் நிலத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். பின்பு தேவன் மரம் செடி கொடிகளை உண்டாக்கினார். பின்பு ஆகாயத்து பறவைகள் கடல் நீர் ஜந்துக்களை உண்டாக்கினார். கடைசியிலே கர்த்தர் மிருகங்களையும் மனிதனையும் உண்டாக்கினார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் பார்க்கிற அத்தனையும் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள். இந்த தேவனை நான் ஏன் ஆராதிக்கிறேன் என்றால், ஓ those who are in my eyes, என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற அத்தனையும் தேவன் உண்டாக்கினவைகள். கைத்தட்டி தேவன் உண்டாக்கினவைகள். சத்தமா சொல்லுங்க, தேவன் உண்டாக்கினவைகள். நான் ஏன் அவரை பணிந்து கொள்ளுகிறேன்? நான் ஏன் அவரை ஆராதிக்கிறேன்? அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வேகமா சொல்லுங்க, அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. சத்தமா சொல்லுங்க, உண்டாகவில்லை. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை உண்டாக்காவிட்டால் எனக்குள் அது உண்டாகாது. நீங்கள் எத்தனை பிரசங்கத்தை வேண்டுமானாலும் கேட்கலாம். மனம் விரும்புதலை தேவனே உனக்குள் உண்டாக்க முடியும். ரட்சிப்பை தேவனே உனக்குள் உண்டாக்க முடியும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இதோ பர்னபாவும் சொன்னார்கள், நாங்களும் உங்களைப் போல மனுஷர்கள் தானே. Unless God produce. இன்னைக்கு காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னப்பா நான் செய்யணும், என்ன பேசணும்? ஆண்டவர் சொன்னார், நீ பேசி பிரயோஜனம் இல்லை, நான் உண்டாக்கினாதான் உண்டாகும்னு சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஊழியக்காரங்கள் அல்ல, பிரசங்கம் அல்ல, ஆராதனை அல்ல, கர்த்தர் இங்கிருக்கிற சிலருக்குள் புதியவைகளை உண்டாக்க போகிறார். கை தட்டணும்னா கை தட்டுங்க, வாய் திறக்கணும்னா வாய் திறங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. இந்த mighty name of Jesus, எந்தெந்த வாலிப பிள்ளையினுடைய வாழ்க்கை வெறுமையும் பாழாயிருக்கிறதோ, இந்த முகாம் முடிந்து போகும்போது கர்த்தர் உனக்குள் புதியதை கைகளை தட்டி, ஏய் லசேயா கட்டோசியா, let God produce. ஆண்டவர் உங்களை ஆராதிக்க அனுமதித்தா ஆராதிக்க தொடங்குங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மனிதனாலும் உண்டாக்க முடியாது. வாஸ்கோட காமா டிஸ்கவர்ட் அமெரிக்கா. எந்த மனிதனும் ஒன்றையும் உருவாக்கவில்லை, கண்டுபிடித்தார்கள். ஆனால் சிருஷ்டித்தவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. My God created. எல்லா மாசியா காட்டூசியாசா லிப்ரா காட்டூசியா. நல்ல வாயை திறங்க. இன்னைக்கு கண்டுபிடிப்புகள் என்று சொல்லுகிறார். இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பூர்வ காலம் முதல் தேவன் சிருஷ்டித்து வைத்தார். நோவாவுடைய வேளையிலிருந்து புறப்பட்ட புறா ஒலிவ இலையை கண்டுபிடித்தது. ஆனால் தேவன் அதை முன்னமே உருவாக்கி மறைத்து வைத்திருந்தார். இன்றைக்கு பகல் என் பிள்ளைகளுக்கு சொல் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் இவர்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறவைகளை இவர்கள் கைகளிலே கொடுக்க போகிறேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை God who produce. எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்துச்சு. இத்தனை வருஷ ஊழியத்துல I got a conviction. என் பிரசங்கம் ஜனங்களை மாத்தல, அவர் என் பிரசங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒன்றை உண்டாக்கினார். God created a wave. பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் லீதியாளின் உள்ளத்தை திறந்தார். இதான் ரகசியம். அதனால பிரபலமான பிரசங்கியார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன மாதிரி அறிமுகம் இல்லாத ஆட்கள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் ஏதாவது செய்தாதான் முடியும்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் ஏதாவது செய்தாதான் உங்களுக்குள்ள உண்டாகும். நேரம் ஆயிட்டே இருக்க சொல்லுங்க, உண்டாகும். நல்ல கை கொடுங்க. ஆண்களுக்கு ஆண்கள் நல்ல கை கொடுக்கலாம், தப்பில்லை. பெண்களுக்கு கை கொடுக்கும்போது தான் யோசிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க. ஆமாம், ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட தான் கொஞ்சம் தொடுறது கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் நல்ல ரொம்ப கை கொடுங்க, தப்பில்லை தப்பில்லை. கொரோனா முடிஞ்சிட்டு பக்கத்தில் சொல்லுங்க. பார்த்து ஆண்டவர் ஏதாவது உண்டாக்கணும். சீக்கிரம் சொல்லுங்க, ஆண்டவரே ஏதாவது உண்டாக்கணும். ஆண்டவர் ஏதாவது உண்டாக்குனாதான் உண்டாகும். ஆண்டவர் எதையாவது உண்டாக்குனாதான் உண்டாகும்.
ஆண்டவர் உண்டாக்கணும். ஆண்டவர் உண்டாக்கலன்னா உண்டாக முடியாது. ஆண்டவர் தான் எனக்குள்ள ரட்சிப்பை உண்டாக்கணும். ஆண்டவர் தான் எனக்குள்ள மனம் திரும்புதல வேடிக்கை பார்த்துட்டீங்களா? ஆண்டவர் தான் ரட்சிப்பை உண்டாக்கணும். ஆண்டவர் தான் மனம் திரும்புதல உண்டாக்கணும். ஆண்டவர் தான் எனக்குள்ள பரிசுத்த வாஞ்சையை உண்டாக்கணும். ஆண்டவர் தான் எனக்குள்ள அபிஷேகம் பெற்ற. இப்ப கையை விடுங்க, கையை விடுங்க, கையை விடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தான் எனக்குள்ள எதையாவது உண்டாக்கணும். ஆண்டவர் உண்டாக்கணும். ஆண்டவர் உண்டாக்கணும். நான் பிரசங்கம் பண்ண வரல, நான் இங்கிருந்து உங்களை கைட் பண்ண வந்திருக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு பகல்ல சாஞ்சிருக்காதீங்க, கொஞ்சம் நிமிர்ந்துருங்க. கர்த்தர் எதையாவது உங்களுக்குள்ள உண்டாக்கி அனுப்பணும். God who produce. இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் உட்பட எல்லாரும் நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஏதாவது உண்டாக்கட்டும். கர்த்தர் நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. கர்த்தர் எதையாவது உண்டாக்கட்டும். கர்த்தர் எதையாவது உண்டாக்கட்டும். கொஞ்சம் வாயை திறங்க. God who produce. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இங்க கவனிங்களேன், சாதிக்கணுங்கிற விருப்பத்தை தேவன் தான் உனக்கு தரணும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை தேவன் தான் நமக்கு தர முடியும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. when I was in my college, என்னுடைய BE படித்துக் கொண்டிருந்த காலத்தில் நான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறதுக்காக நிற்பேன். வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல. அந்த வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த பாசி ஊசி விற்கிற சின்ன பிள்ளைங்க வருவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அந்த பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு வருவாங்க. சின்ன கூட போட்டுட்டு அந்த சின்ன பிள்ளைங்க, அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் அவங்க குடியிருப்பு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைங்க வந்துட்டு அது பசிக்குதுண்ணா, பசிக்குதுண்ணா, பசிக்குதுண்ணான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நாள் கொஞ்ச நாள் 5 ரூபாய் 2 ரூபாய் அந்த பிள்ளைய பிடிச்சிட்டேன், கை பிடிச்சிட்டு நான் சொன்னேன், உன்னை ஸ்கூல்ல படிக்க வைக்கிற வரையான்னு கிட்ட ஓடி போயிடுச்சு. அப்போ இதான் பிளாட்ஃபார்ம் மைண்ட். இன்னைக்கு சபைக்குள்ளே அந்த மைண்ட் இருக்கு, பிளாட்ஃபார்ம் மைண்ட். உன்னை கூப்பிட்டு ராஜா வாக்குறேன்னு சொன்னா, ராஜா வேண்டாம், நான் பிச்சை எடுக்கிறேன். இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு மனநிலைமை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க அவங்களை கூப்பிட்டு ஒரு தொழில் வச்சு தர்றேன்னு கூப்பிட்டு வரமாட்டான். அவன் பிச்சை எடுக்கிறதுல PhD ஆகணும்னு தான் நினைப்பானே தவிர அவன் அதை விடணும்னு நினைக்க மாட்டான். அன்னைக்கு காலையில் அதை தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தா, நீ ஏன் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொன்ன பிறகு அந்த பிள்ளை உன் கையை விட்டுட்டு ஓடி போச்சு தெரியுமா? நான் சாதிக்கணும்னு விருப்பத்தை உண்டாக்காத வரைக்கும் ஒரு மனிதனும் தன் நிலைமையிலிருந்து வர முடியாது. பர்த்திமேயு என்கிற குருடன் போதகர் அழைக்கிறார்னு சொன்ன உடனே தன் மேல் வஸ்திரத்தை, நான் சொல்றேன், உன்னால பாவத்தை விட முடியாது, உன்னால உலகத்தை வெறுக்க முடியாது, உன்னால பரிசுத்தமா வாழ முடியாது. ஆனா பரிசுத்தவான்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கிறேன். ஓ லார்ட், ஜெனரேட், ப்ரொடியூஸ் தி கன்விக்ஷன். என் பிள்ளைகளுக்குள்ளே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டாக்குவீராக, மனத்தாழ்மையை உண்டாக்குவீராக. கை தட்டணும்னா கை தட்டுங்க. ஆண்டவர் உண்டாக்குனாதா, ஆண்டவர் உண்டாக்கினாதா அது உண்டாகும். ஆண்டவர் உண்டாக்கலன்னா எதுவும் உண்டாகாது. 2 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடுங்களே. யோசேப்பே, உன்னால போத்திபார் மனைவி பாவத்துக்கு அழைத்த போது வஸ்திரத்தை உதறிவிட்டு வாலிப வயதுல எப்படி ஓட முடிந்ததுன்னு கேட்டா யோசேப்பு சொல்லுவார், அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள் பரிசுத்தத்தை பற்றிய வைராக்கியத்தை தராத வரைக்கும் அவனால ஓட முடியாது. ஆனா இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், என் பிள்ளைகளுக்குள்ள எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பாரத்தை உண்டாக்க போறேன். ஆத்தும பாரத்தை, எழுப்புதல் பாரத்தை. ரீபா கல்தாலா உராபாசியா. பின்னாடி இருக்கிற தம்பிமார் கொஞ்சம் கை தட்டுங்களே. God who produce. நியாயாதிபதிகள் 13:25 சொல்லுகிறது, சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கினார். The spirit of God begin to move Samson. நான் சொல்றேன், ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்ய ஏவ தொடங்கிட்டா உன்னால சாதாரணமா வாழ முடியாது. அதைத்தான் மோசேயின் நாட்கள்ல ஆண்டவர் சொல்றார், நீ யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி நிற்காத, நீ யார்
யாரையும் திருப்ப முடியாது. ஆனா நான் யார் யாருக்குள்ளெல்லாம் ஞான எழுப்புதலை உண்டாக்குகிறேனோ அவன் ஊழியம் செய்ய வருவான். அவன் ஊழியத்துக்கு தோள் கொடுக்க வருவான். அதனாலதான் காலம் காலமாய் பிரசங்கம் கேட்டும் நம்ம மாறாதது. ஒத்துக்க மாட்டீங்க? பிரசங்கங்கள் நம்மை மாற்றாது. தேவன் நமக்குள் ஒன்றை உண்டாக்கணும். நெகேமியா 1:2 வாசிக்க வேண்டாம், எல்லாம் சொல்றது மட்டும் வாசிங்க. ஆனானிங்கிற மனுஷன் வந்து நெகேமியாட்ட, எருசலேமின் அலங்கம் இடிபட்டு இருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினிக்கு இரையாயிருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள தேவன் ஒரு பாரத்தை உண்டாக்குகிறார். உங்களுக்கு கர்த்தர் புரிய வைக்கட்டும். என்னெல்லாமோ கேட்கிறோம், கேட்கறதெல்லாம் செயல்பாட்டுக்கு வராது. ஆனா தேவன் உனக்குள்ள ஒரு பாரத்தை உண்டாக்கணும். உடனே அவன் சில நாளாய் துக்கித்து அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். என்னுடைய ஒரே ஜெபம் இந்த காலையில செஷன்ல என்ன தெரியுமா? ஆண்டவர் உண்டாக்கலன்னா ஒன்றும் வராது. இந்த 9 வருஷம் இந்த வசனத்துக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். நான் அந்த ட்ராக் மாறினதே இல்லை. என் ஊழியம் தொடங்கினதிலிருந்து நான் சில சபையோடு, நம்ம சர்ச் ஆஃப் காட் சபையோடு நான் பிரயாணிக்கிறேன். ஃப்ரம் த பிகினிங் இங்க இருக்கிற சில பரிசுத்தவான்களுடைய சபைகள்ல நான் ஆரம்ப காலத்திலிருந்தே நான் ஓடுகிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த வசனத்தின் மேல இருக்கிற தாக்கம் குறையில்லை. ஏன்னா இதை எனக்குள்ள உண்டாக்கினது அவர். இது எமோஷனல் அல்ல, கர்த்தர் உண்டாக்கினது. நான் இப்ப வேகமா பேசுறது விஷயம் இல்ல. கர்த்தர் ஒன்றை உண்டாக்கினால் எத்தனை குடம் ஊத்தி அந்த அக்னி அணைக்க நினைச்சாலும் அந்த அக்னி அணைக்க முடியாது, அணைக்க முடியாது. உங்களை மாதிரி ஒரு கேம்ப் நான் அட்டன் பண்ணதில்லை, கேம்ப் எதுவும் அட்டன் பண்ணதில்லை. பட் God produced something in me. அதை எனக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ கல்லறிகள், எத்தனையோ அவமானங்கள், ஆனால் ஒருவராலும் அதை அணைக்க முடியவில்லை. என கர்த்தரே அதை எனக்குள் உண்டாக்கினார். ஒரு வார்த்தை கண்ணு மூடுவீங்களா? ஆண்டவர் எனக்குள்ள ஏதோ ஒன்றை உண்டாக்கினால். நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா நான் பேசுறேன். அழிவு பிள்ளைங்க வாய்த்தரங்களே, ஏசப்பா உண்டாக்கலன்னா மனம் திரும்புதல் வராது. பேசுறீங்களா தங்கச்சி? வாய் திறந்து ஜெபிங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. கர்த்தர் உண்டாக்கலன்னு வைங்களேன் தம்பி, ட்ரெஸ்ல கூட மாற்றம் வராது தம்பி. கர்த்தர் உண்டாக்கலன்னா உன் ஹேர் கட் கூட மாறாது. கர்த்தர் உண்டாக்கலன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற உன் ஸ்டேட்டஸை கூட உன்னால மாற்ற முடியாது, உன் டிபியை மாற்ற முடியாது, நீ வைக்கிற எதையும் மாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வெடிச்ச ஆண்டவரே, unless you produce, நீங்க உண்டாக்கல. பிரதர் நல்ல வேடிக்கை பாக்குறீங்க என்ன? தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர் சூப்பர். கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். எதுக்குங்க போராடிட்டு கிடக்குறோம்? எதுக்கு போராடிட்டு கிடக்குறோம்? இனி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்னா, இனி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னா இல்ல, உனக்குள்ள கர்த்தர் ஒன்றை உண்டாக்கட்டும். நான் இப்படி சொல்லட்டா, வாழணும்னு ஒரு விருப்பத்தை உனக்குள்ள உண்டாக்கிட்டாருன்னு வைங்களேன், நீ வாழ்ந்து காட்டுகிற வரைக்கும் தேவன் உனக்குள்ள அந்த விருப்பத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார். சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை தேவன் உண்டாக்குவாரானால் சாதிக்கிற வரைக்கும் அந்த விருப்பம் உன்னை சும்மா விடாது. நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம், நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கூட்டத்துக்கு தானே வந்திருக்கீங்க, நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவன் சிலருக்குள்ள விருப்பத்தை உண்டாக்க போகிறார். மனத்தாழ்மையாய் வாழுவதற்கு தேவன் சிலருக்குள் விருப்பத்தை உண்டாக்க போகிறார். இந்த பூமியிலே இப்படி சொல்றேன், பிரயோஜனமாய் வாழுவதற்கு தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்க போகிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உண்டாக்க போகிற விருப்பம் எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அணையாது என்று நம்புகிறவங்க மட்டும் வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா close your eyes and pray. வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. இல்லாஹ மஷக பரதா லதரதனா
தேவ மனுஷர்கள் ஜெபிங்க, தேவ மனுஷர்கள் ஜெபிங்க. பாஸ்டர், எனக்கு ஆவியானவர் சொல்றார், சர்ச் ஆஃப் காட் ஸ்தாபனத்துக்குள்ள, வாலிபர் ஊழியத்துக்குள்ள புது புது திட்டங்களை தேவன் உண்டாக்க போகிறார். நேத்தே இந்த வார்த்தையை சொன்னார், நேஷனலைஸ்ட் ப்ராஜெக்ட். நேஷனலைஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஸ்தாபனத்தில் வரப்போகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, நேஷனலைஸ்ட். கைகளை தட்டுங்க, 2 நிமிஷம் ஒரு அபிஷேகம். உடரகதனா நேஷனலைஸ்ட். ஒரு எம்டி பேப்பரா இருக்கிற வாழ்க்கையில புதிய தரிசனங்கள் உண்டாகிறது, புதிய திட்டங்கள், புதிய ஆம்பிஷன்ஸ், புதிய நோக்கங்கள், புதிய அஜெண்டா, புதிய ஜெபக்குறிப்புகள், புதிய விருப்பங்கள், புதிய ஆசைகள், புதிய எதிர்பார்ப்புகள். நிறுத்தாதீங்க, 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 நிறுத்தாதீங்க. ஏய், வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் என் பிள்ளையை மாற்றின சத்துருவே, என் பிள்ளைகளுக்குள்ள நான் உண்டாக்கும்படி வந்திருக்கிறேன். கைகளை தட்டும்போது அந்த தங்கச்சியை பிடிங்க, அந்த தங்கச்சியை பிடிங்க. குடும்பத்தை சத்துரு சீரழிச்சா, ஆனா கர்த்தர் உண்டாக்குகிறார். வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. வருஷங்களா சாபத்தினால, பாவத்தினால குடும்பத்தை வெறுமையும் 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 பாழாக்கினது உண்டாக்குகிறார், உண்டாக்குகிறார். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. அந்த லாஸ்ட் ரோல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். ரூஷிபியா லா பராகதாசியா. தேவன் உண்டாக்குகிறார், தேவன் உண்டாக்குகிறார் புதிய திட்டங்கள், புதிய தரிசனங்கள். உன் வாழ்க்கை வெறுமையா முடியக்கூடாது. உன் வாழ்க்கை ஒருவேளை இந்த 25 வயசு வரைக்கும் சத்துரு உன்னை வெறுமையும் ஒழுங்கின்மையுமா மாத்திருந்தா, கர்த்தர் இப்ப சொல்றார், வெளிச்சம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும். கைகளை தட்டுங்க. ரட்சிப்பு, ரட்சிப்பு. ராபா பாபா பா. உண்டாகட்டும், 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 உண்டாகட்டும். ப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ். எலா பாபாயாடா லக்கடா லபாயா உடரபலதியா ரபலதரா. ப்ரொடியூஸ், ப்ரொடியூஸ். வேடிக்கை பார்க்காதீங்க. ப்ரொடியூஸ், 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 ப்ரொடியூஸ். Produce, 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 produce. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கர்த்தரை உண்டாக்குகிறார். எந்த இடம் வெறுமையா இருந்ததோ அந்த இடத்திலே மாளிகைகள் கட்டப்பட போகிறது. நீ தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய பண்ணை, நீ தேவனுடைய பொக்கிஷ சாலை. வேடிக்கை பார்க்கிற யாராவது இந்த கேம்பஸுக்குள்ள இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீங்க வந்தது கேம்புக்கு இல்ல, நீங்க வந்தது வேடிக்கை பார்க்க. மற்றவங்க மட்டும் கை தட்டுங்க. வருஷமா உன் குடும்பத்தை அழிச்சு 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 வெறுமை வெறுமை. ஆனா ஜெப வாழ்க்கை உண்டாக்கப்படுகிறது. தனி ஜெபத்தை உண்டாக்குகிறார். அபிஷேகத்தை ஃபயர். சபைகளிலே புதிய திட்டங்கள் உண்டாகிறது, புதிய தரிசனங்கள் உண்டாகிறது. இப்ப கை உயர்த்துங்க. ஆண்டவர் உண்டாக்கட்டும் கேளுங்க. டிஸ்டர்ப் ஆகாம ஜெபிங்க. ஆண்டவர் உண்டாக்கட்டும். Let God produce. Let God produce. ஒரு பேப்பர் பென் உங்க கையில கொடுத்து ஏதாவது எழுத சொன்னா nothing is there to write. எழுதுறதுக்கு கூட ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு வெறுமையான வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை சத்துரு மாற்றி வைத்து விட்டான். உன் விருப்பம் என்னன்னு கேட்டா கூட சொல்ல தெரியாத வாலிபர்கள் பெருகி போனார்கள். உன் ஆசை என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்ல தெரியாத வாலிபர்கள் பெருகி போனார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குறேன்.
வாழணுங்கிற விருப்பத்தை நான் உண்டாக்குறேன். ஜெயிக்கணுங்கிற விருப்பத்தை நான் உண்டாக்குறேன். I was a severe drug addict. நான் பயங்கர குடிகாரனா இருந்தேன். ஒரு நாள் திடீரென்று எனக்குள்ள ஒரு விருப்பம் உருவானது. நான் ஏன் நல்லா வாழக்கூடாது, நான் ஏன் நல்ல வஸ்திரம் தரிக்க கூடாது? அன்னைக்கு இளைய குமாரனுக்கு அதே விருப்பத்தை தேவன் உண்டாக்கினார். நான் ஏன் பண்ணிக்கு வச்ச சாப்பாடை சாப்பிடணும்? I go back to my father. என் அப்பா கிட்ட வரணும். அந்த விருப்பத்தை இலாஸ் மகூசியா தேலியா La Duma Mashi, Le Hamzia, La Zebarush, La Tura Baye, Maseke Barush, La Hashi Mama, La Parakat. நீயா வர முடியாது, நீயா வர முடியாது. கர்த்தர் உனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார். உதறி போட்டுட்டு வா, உதறி போட்டுட்டு வா. சீப்போ சொல்லிட்டு வா, சீப்போ. கவனிப்போம், கவனிப்போம். ஆனா ஆண்டவர் உண்டாக்குற விருப்பம் விருப்பத்தோட முடியாது, அது செய்கையிலேயே முடியும். கேட்கல? ஆண்டவர் கொடுக்கிற விருப்பம் சோஃபா செட்டோட முடியாது, நீ படுத்திருக்கிற படுக்கையோட முடியாது. தேவன் வேடிக்கை பார்க்காதீங்க சிஸ்டர். தேவன் தம்முடைய, இங்க கவனிங்க மற்றவங்க, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். அந்த விருப்பம் டைரியோட முடியாது, அந்த விருப்பம் உன் சிந்தனையோட முடியாது. இட் வில் கம் இன் ஆக்ஷன். அது செய்கையில வரும், அது செய்கையில வரும். நான் என் ட்ரெஸ் மாத்த போறேன்னு ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பாரானா, அது இந்த முகாமில் செய்கையில வரும். என் சுபாவத்தை மாத்தணும்னு ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பாரானா, அது செய்கையில வரும். ஆக்ஷன். சரி, அப்போ தேவன் தருகிற விருப்பம் விருப்பமா இருக்காது, அது செய்கையில வரும். கை உயர்த்தி சொல்லுங்க, செய்கையில வரும், செய்கையில வரும். இன்னைக்கு கை தட்டுறது, துள்றது, குதிக்கிறது, விழுறது எதுவுமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆதாம் நித்திரை தெளிந்து எழுந்த போது அவன் விலாயலும்பை கர்த்தர் எடுத்திருந்தார். சிலதை எடுத்திருப்பார், சிலதை அடைத்திருப்பார். சிலது ஒண்ணு விட்டு நீக்கப்பட்டிருக்கும், சிலது நிரப்பப்பட்டிருக்கும். உனக்கு தெரியாமலேயே உன் சுபாவம் மாற்றப்பட்டிருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. லூக்கா 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 2:27. லூக்கா 2:27. ஒரு 15 நிமிஷம் தியானிப்போம். லூக்கா 2:27. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தார். தேவாலயம் நல்ல கவனம். By the prompting of the Spirit. promptingனா என்ன தெரியுமா? உடனுக்குடன், காலதாமதம் இல்லாமல், உடனடியாக, immediately. முன்னாடி நாங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. தந்தி 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 அடிக்கிறதுனா என்ன? பேபி பார்ன் கம் சூன், அதான் தந்தி. தந்தி டிவி இல்ல, தந்தி. தந்தினா என்ன? ஷார்ட்டா இருக்கணும். 10 வேர்டோ 15 வேர்டோ தான் இருக்கணும். அதுல நிறைய சென்டென்ஸ் இருக்க கூடாது. அதுக்கு பேரு தந்தி. prompting. By the prompting of the Spirit. ஆவியினுடைய ஏவுதலினாலே அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ஓஹோ, அப்ப ஆலயத்துக்கு வரணும்னா கூட ஆண்டவர் ஏவனாதான் வர முடியும். பைபிள் படிக்கணும்னா ஆண்டவர் ஏவணும், ஜெபம் பண்ணணும்னா ஆண்டவர் ஏவணும், ஊழியம் செய்யணும்னா ஆண்டவர் ஏவணும். By the prompting of the Spirit. அப்ப தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் அத்தனை பேரும் தேவனால் ஏவப்பட்டுதான் வருகிறார்கள். இந்த முகாமுக்கு வந்த அத்தனை பேரும் தேவனால் ஏவப்பட்டவர்கள். Those who are prompted by the Spirit. தேவனால் ஏவப்பட்டவர்கள். நான் இப்படி சொல்றேன், தேவனால் ஏவப்பட்டாதான் ஆலயத்துக்குள்ளேயே வர முடியும்னா, அப்ப மற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு தேவன் தான் விருப்பத்தை தர வேண்டும். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு நாள் சிமியோனுக்குள்ள வராத ஒரு விருப்பம்
ஒரு ஏவுதல், ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று அவனுக்கு வந்தது. அன்றைய தினம் அவன் தேவாலயத்துக்கு போகும்படி அவன் ஆவியின் ஏவுதலினாலே வந்தான். வாசிங்க பாஸ்டர், கண்டினியூஸா. இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை ரெண்டா நாம பிரிக்க போகிறோம். ஒன்று, ஆவியானவர் ஒருவனை ஏவுகிறார். மற்ற பகுதியில் யோசேப்பும் மரியாளும் இயேசு என்கிற பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி பலியிட தேவாலயத்துக்கு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் விருப்பத்தை உண்டாக்குறார்னா உன்னுடைய செய்கை வாசல் படியிலே வருகிறது என்று அர்த்தம். உடனே புரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கே உடனே புரியல. நல்ல கவனிங்க. நான் எனக்குள்ளே தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்கினால் நீ வெறும் கையோடு திரும்பி போவதில்லை. அந்த விருப்பத்தை உண்டாக்கின அந்த ஆண்டவர் சிமியோனை ஆலயத்துக்குள்ள வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போக பண்ணல, சுத்தி பார்த்துட்டு போக பண்ணல. அவன் இயேசு என்கிற ரட்சண்யத்தை கண்டார். நம்பர் 2, இயேசுவை கையில் ஏந்தினார். நம்பர் 3, இயேசுவை மகிமைப்படுத்தினார். கர்த்தருடைய ஏவுதலால் தான் நீ ஒன்றை செய்கிறாயானால் you will never return with an empty hand. கர்த்தர் பாரப்படுத்தி, கர்த்தர் உணர்த்தி, கர்த்தர் விருப்பத்தை உண்டாக்கி ஒரு வேலையை நீங்கள் செய்வீர்களானால் நீ வெறும் கையோடு திரும்புவது இல்லை. கர்த்தர் ஒரு விருப்பத்தை உண்டாக்கி நீ ஜெப அறைக்குள்ளே போவாயானால் நீ வெறுமையாய் ஜெப அறையை விட்டு வெளியே வர முடியாது. கர்த்தர் ஒரு விருப்பத்தை உண்டாக்கி வேதாகமத்தை திறக்க வைப்பாரானால் ஒரு தேவ சத்தம் கேட்காமல் அந்த புஸ்தகத்தை நீ மூட முடியாது. கர்த்தர் ஏவாமல் ஒரு காரியத்தை செய்யறதுனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். கஷ்டமா இருக்கா? புரியுற மாதிரி இருக்கா? சொல்லுங்க. கேள்வி கேட்ட பதில் சொல்லணும்னு தெரியாதா? அந்த மேனஸ் இல்லை, அப்படிதானே? ரைட், ஓகே, கீப் இட் அப். அதாவது அவ்வளவு நாள் வராத ஒரு விருப்பம் அவனுக்குள்ள வருது. எங்க போனோன்னு தேவாலயத்துக்கு போனோன்னு. ஏன் அந்த விருப்பம் வந்துச்சு, எதனால வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஆனா அவர் போறார். By the prompting of the Spirit அவர் போறார். போன அவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நாம் பிரசங்கிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? வெறுமனே விருப்பத்தை தந்து ஏமாற்றுகிறவர் அல்ல. அவர் விருப்பத்தை தந்தார். அதனுடைய கிரியைகளை உன் கண்கள் பார்க்கும். வேதம் வாசிக்கும்படி ஒரு விருப்பத்தை உண்டாக்கினா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டார். கற்றுக்கொள்றீங்களா? அமைதி ஆயிட்டீங்க? சொல்லுங்க. பை த ப்ராம்ப்டிங். நீங்க கர்த்தருக்குள் தேவன் ஒரு விருப்பத்தை உண்டாக்கினது உண்மையானால் நிச்சயமா இது செய்கையில வந்திருக்கும். செய்கையில வராத எந்த விருப்பமும் தேவனால் உண்டாக்கப்பட்ட விருப்பம் இல்லை. கர்த்தர் ஒரு விஷயத்தை, விருப்பத்தை கொடுத்தால் அதை செய்கையில கொண்டு வரும். 2 தடவை சொல்லுங்க. கர்த்தர் விருப்பத்தை உண்டாக்கினார். இன்னும் மெதுவா சொல்லுங்களேன். கர்த்தர் விருப்பத்தை உண்டாக்கினார். அதற்கு செய்கை நிச்சயமாய் உண்டு. என் குடும்பத்தில் முதலாவது ரட்சிக்கப்பட்டவன் நான் தான். பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னே தெரியாது. such a traditional boy, such an orthodox boy. பேர் கிறிஸ்தவன், கோயில் மாடு. But God induced me. தேவன் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த விருப்பம்லாம் எங்க போய் முடியும்னு. இவ்வளவு நாள் வராத விருப்பம் இன்னைக்கு ஏன் வருது சிமியோனுக்கு? இவ்வளவு நாள் வராத ஒரு ஆசை சிமியோனுக்குள்ள இப்ப ஏன் வருதுன்னா செய்கை பக்கத்துல வந்துட்டுன்னு அர்த்தம். 2 வார்த்தை நான் சொல்ல போறேன். தமிழ்நாட்டுல இத்தனை வருஷம் இந்த ஸ்தாபனத்துக்குள்ள வராத ஒரு விருப்பம் இப்ப ஏன் வாலிபர்களை குறித்து வந்திருக்குன்னா ஏதோ ஒரு செய்கை வாசல் படியிலே வந்திருக்குதுன்னு அர்த்தம். மெதுவா கூட கைத்தட்டலாம், தப்பு இல்லை. இவ்வளவு நாள் வராத விருப்பம், சாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் உனக்குள்ள நேற்று ராத்திரி வந்திருக்குன்னா உன் வாக்குத்தத்தம் வாசல் படியிலே வந்து விட்டதுன்னு அர்த்தம். It is at your doorstep. It is at your doorstep.
சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இட் இஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப். நீ போகிறதும் நீ இயேசுவை பார்க்கிறதும் சரியா இருக்கும். இந்த முகாம் முடிந்து போகும்போது சிலர் தேவனுடைய ஏவுதலால் சில பட்டணங்களுக்குள், சில கிராமங்களுக்குள், சில காலேஜுக்குள் பிரவேசிக்க போகிறார். You are going to see the salvation of God. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டுங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசு ஏமாற்ற மாட்டார். அவருக்கு ஏமாற்ற தெரியாது. அவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் ஏமாற்ற மாட்டார், ஏமாற்ற மாட்டார். உனக்குள்ள விருப்பத்தை தந்தா அதை காட்டுவார், அதை காட்டுவார், அதை நீ காண்பாய். இதுவரைக்கும் என்ன அவர் ஏமாத்தினதில்லை. இதுவரைக்கும் அவர் ஏமாத்தினதில்லை. உங்களை ஏமாற்ற மாட்டார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேகமா கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29. Acts chapter 8 verse 29. அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று. கவனிங்க. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். சத்தமா சொல்லுங்க ரதம். எல்லாரும் சொல்லுங்க ரதம். ஆங்கிலத்தில் என்ன? சாரியட். வேகமா சொல்லுங்க சாரியட். ரதம் யாருக்குரியது தெரியுமா? 3 வசனங்களை நான் சொல்ல போறேன், எழுதிக்கோங்க. ஆதியாகமம் 41:43. யோசேப்பை பார்வோன் 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றினான். 1 ராஜாக்கள் முடி நல்லா இருக்குதே தம்பி, கவனி. 1 ராஜாக்கள் 18:45. இதோ ஆகாப் ரதத்தின் மேல் ஏறினான். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 20வது வசனம். வேகமாய் வருகிறது, அது யெகோவனுடைய ரகம் என்று சொன்னார்கள். அப்ப ரதம் யாருக்குரியது? ராஜாக்களுக்கு. ரதம் யாருக்குரியது? மேன்மக்களுக்குரியது. ரதம் யாருக்குரியது? ரதம் யாருக்குரியது? வேகமா சொல்லுங்க. ரதம் யாருக்குரியது? சத்தமா சொல்லுங்க. ரதம் யாருக்குரியது? ராஜாக்களுக்குரியது. ரதம் யாருக்குரியது? அதிபர்களுக்குரியது. ரதம் யாருக்குரியது? மேன்மக்களுக்குரியது. 3 பேரை சொன்னேன். ஆதியாகமம் 41:43. யோசேப்பை ரதத்தில் ஏற்றினார். 2வது வசனம் 1 ராஜாக்கள் 18:45. ஆகாப் தன் ரதத்தின் மேல் ஏறினார். 3வது வசனம் 2 ராஜாக்கள் 9:20. வேகமாய் வருகிறார். furiously coming. furiously he is coming like a lunatic. பைத்தியம் முடிச்சது போல ஒருத்தர் ரதத்துல வேகமா வர்றான். அவன் யாரு? அது யெகோவின் ரதம் என்று சொன்னார்கள். இப்போ இந்த ரதத்தை பற்றி யாருக்கு வெளிப்பாடு கிடைக்குது? சமையல்காரனாகிய பிலிப்பு கிடைக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட சொல்றதுக்கு கூட வெக்கப்பட்டிருப்பான். ஏன்னா சமையல் கரண்டியையும் சீன்சட்டியையும் அரிசியையும் சாம்பாரையும் முருங்கைக்காவையும் வெண்டைக்காவையும் புளியங்காவையும் பத்தி பேச வேண்டியவன் ரதத்தை பற்றி பேசுறான்னு கேவலமா பேசுவான். ஏன்னா அவனுடைய டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட்? சமையல் டிபார்ட்மெண்ட். சத்தமா சொல்லுங்களேன், சமையல் டிபார்ட்மெண்ட். என்ன பேசுங்க, என்ன டிபார்ட்மெண்ட்? சமையல் டிபார்ட்மெண்ட். அப்போ வாசிக்க வேண்டாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனத்தில் இந்த வேலைக்கு அவர்களை ஏற்படுத்தினார்கள். எதற்கு? அன்றாட விதவைகள் விசாரிக்கப்படுவதற்காக. பணிவிடை வேலைக்காரர்கள், பந்தி விசாரிப்புக்காரர்கள். ஆனா பாஸ்டர், பந்தி விசாரிப்புக்காரனுக்குள்ள என்ன எண்ணம் வருது சொல்லுங்க? சாரியட். சத்தமா சொல்லுங்க தம்பி, கவனிமா. கால் கீழே போட முடியாதா? மண் ஒட்டிருமோ? சூலமத்தி சொன்ன மாதிரி என் கால்களை கழுவி இருக்கேன், சாக்ஸ் போட்டு. என் சாக்ஸ் 2 சாக்ஸ் கிழிஞ்சிருக்கு. கமிட்டியில இருந்து ஒரு 150 ரூபா தந்துருங்க. ஆமா, நான் சாட்சியை கிழிச்சிட்டு உனக்குள்ள ஓடி வர, நீ காலை மேல தூக்கி வச்சிருக்கீங்க. எனக்கு சூலபத்தி ஞாபகம் தான் வந்துச்சு. என் காலை கழுவி இருக்கிறேன், இப்ப நான் திரும்ப கீழே வச்சு அழுக்காயிரும். அவ சொன்ன மாதிரி நேசர் போயிருவாரு. ஒரு மேனஸ் வேண்டாமா? நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். தப்பு இல்லை. விருப்பம் தகுதிக்கு மீறி வருது. வார்த்தை சொல்லுங்க. விருப்பம் தகுதிக்கு மீறி வருது. ஆளு சமையல்காரன், ஆளு பந்தி விசாரிப்புக்காரன். ஆனா அவனுக்குள்ள கேட்கிற சத்தம் ரதம். Go and join with the chariot. போய் ரதத்தோடு சேர்த்துக்கொள். யாருக்கிட்டையும் பேசினா என்ன நினைப்பாங்க? யாருக்கிட்டையும் சொன்னா நம்மளை கேவலமா நினைக்க மாட்டாங்களா? ஆனா வேதம் சொல்லுகிறது ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொன்ன அதே ஆவியானவர்
28வது வசனத்தில் வேறு ஒன்றையும் கவனித்திருக்கிறார். 28வது வசனம், ஊருக்கு திரும்ப போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை நல்ல கவனிங்க. ரதம் கிளம்பிட்டான்னு பார்த்துட்டு தான் பிலிப்புவுக்கு ரதத்தை பற்றிய விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பார்க்கலன்னா விசுவாசம் அற்று போயிரும். அவருக்கு காட்டலன்னா அவர் பொய்யராக மாறிவிடுவார். அதனால ரெண்டு விஷயம் சைமல்டேனியஸ்லி நடந்தது. ரதம் கிளம்பிட்டான்னு பார்த்துட்டு இவர் போன் பண்றாரு பிலிப்புக்கு, go and join with the chariot. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிற, without delay, instantly சிலதை நீ பார்க்க போற. கை தட்டுங்க. வருஷங்கள் கழித்து அல்ல, தீவிரமாய். புரிஞ்சவங்க மட்டும் ஆராதிங்க. ஏன்னா ரொம்ப தாமதமாயிட்டுன்னா எங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் கரைஞ்சு போயிடும். ரொம்ப தாமதமாயிட்டுன்னா எங்க பிள்ளைகளுடைய விசுவாசம் சோர்ந்து போயிடும். இப்ப நாம ஒரு ஜெபம் ஜெபிக்கலாமா? இயேசு பேதுருவுக்கு ஜெபிச்ச ஜெபம், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இங்க இருக்கிற வாலிப பிள்ளை, உன் விசுவாசம் ஒளியறதுக்கு முன்னாடி உன் ரதத்தை நீ பார்ப்ப. உன் விசுவாசம் சோர்ந்து போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வாய் திறந்து என் கூட பேசுங்களேன். நாங்களும் மனுஷங்க தானே. கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்களேன். என்ன பேசணும்? என்ன பேந்தன்னு முடிக்கிறீங்க? என்ன பேசணும்? எனக்குள்ள விருப்பத்தை தந்து நீங்க செய்யையும் உடனே தந்துருங்கப்பா. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. ரொம்ப டிலே பண்ணாதீங்க. கேளுங்க கேளுங்க. தலை சொரிஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம்? கேளுங்க கேளுங்க. நான் விட மாட்டேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும் தானே. ஜெபிங்க. ஆண்டவரே, என் ஜெபறைக்குள்ள எனக்குள்ள வந்த விருப்பம் பொய்யாயிடக்கூடாது. வாய் உங்களை உணர்ச்சி வசப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. ஆனா தேவன் தரக்கூடிய விருப்பம் தகுதிக்கு மீறினதா இருக்கலாம். அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுகிற உனக்கு ரதத்தை பற்றிய ஒரு விருப்பம் வரும்போது நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். டே டு டே லைஃப்ல கணக்கு பரீட்சையில பாஸ் ஆக துப்பில்லாத எனக்கு ஒருவேளை தேசத்தை பற்றிய மிகப்பெரிய தரிசனத்தை கத்த தரும்போது உன் மனசாட்சியால் நம்ப முடியாமல் இருக்கலாம். உன் வீட்டுக்கு கூட உபயோகம் இல்லாமல் இருக்கிற உன்னை கொண்டு தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன்னு சொல்லும் போது உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். பெயர் சொல்லுவதற்கு ஒரு பிள்ளை இல்லாது இருக்கும் போது உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் மணலத்தினைன்னு சொல்லும் போது உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். பயந்தாங்கோழியா இருக்கிற உன்னை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொல்லும் போது உன்னால் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்குள்ள ரதத்தை பற்றிய விருப்பத்தை கொடுத்தது அவரானால் நிச்சயமாய் நீ ரதத்தை பார்ப்பாய், ரதத்தை தொடுவாய், ரதத்தில் ஏறுவாய். கை தட்டி வாய் திறந்து தேவன் கொடுக்கக்கூடிய விருப்பம் தகுதிக்கு மீறினதா இருக்கும். தகுதிக்கு மீறினதா இருக்கும். வேடிக்கை பார்க்காதீங்க. நீ நினைக்கலாம் உன் ஸ்டேட்டஸுக்கு தக்க, உன் படிப்புக்கு தக்க விருப்பத்தை அவர் தரணும்னு அவசியம் இல்லை. உன் ஸ்ட்ராட்டஜி வேற, அவருடைய சித்தம் வேற, அவருடைய தீர்மானம் வேற. ஐயோ, அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு நீ சொல்லலாம். தேசத்துக்கே சாப்பாடு போடக்கூடிய ஒரு விருப்பத்தை உனக்குள்ள உண்டாக்க போகிறான். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீங்க நம்பணும் தங்கச்சி, தம்பி, பிரதர், சிஸ்டர், நம்பணும். ஒரு சரியான விசுவாசியா கூட மாறாத காலகட்டத்தில் தேவன் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கினார். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். யாரும் எனக்கு ஜெபிக்க கூடாது, நான் மற்றவங்களுக்கு ஜெபிக்கணும். நான் பிரசங்கம் கேட்க கூடாது, நான் பிரசங்கம் பண்ணணும். எல்லாரும் என்ன ஃபூல்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரதத்தை பற்றிய விருப்பத்தை கொடுத்தது அவரானதுனால அந்த ரதத்தை கண்டேன், அந்த ரதத்தை தொட்டேன். Now I am riding on the chariot. உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன்,
ஒருவேளை உன் புத்திக்கு எட்டாத விருப்பங்களை தேவன் தரலாம். ஆனா இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த விருப்பத்தை தந்தது நீங்களானா அதை எனக்கு காட்டுங்கன்னு கேளு, காட்டுங்கன்னு கேளு, அதை காட்டுங்கன்னு கேளு. அது வருகிறது, ரதம் வருகிறது, ரதம் வருகிறது. ரிகாபா ரதநாதியா, தேவன் கொடுத்த விருப்பம் செய்கையாய் வருகிறது. லீஸ்மா கந்தானா, தூத சேனைகள் உனக்கு அதை கொண்டு வரட்டும். ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். தேவன் கொடுக்கிற விருப்பம் அது நிச்சயமாய் செய்கையில வரும். எனக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்றவங்க கைவர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் தருகிற தரிசனத்தையும் ஆண்டவர் தருகிற விருப்பத்தையும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் you will fail. சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு என் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. மெதுவா கூட சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு என் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. வாழ்க்கைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் சம்பந்தம் இருந்தா அதுக்கு பேர் வாக்குத்தத்தம் இல்லை, அதுக்கு பேர் நடைமுறை வாழ்க்கை. கஷ்டம். பிலிப்புக்கு அந்த ரதம் என்கிற எண்ணம் வரும்போது அதுக்கு அவன் வாழ்க்கைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த ரதத்தை பற்றி விருப்பத்தை கொடுத்தது அவர் ஆனதுனால அந்த ரதம் வந்தது. ரதத்தை கண்டான், ரதத்தை தொட்டான், ரதத்தில் ஏறி உட்கார்ந்தான். ஒரே ஒரு வார்த்தை ஜெபிங்க பார்க்கலாம். லார்ட், இஃப் இட் இஸ் யூ. வாயை திறந்துதான் சொல்லுங்களேன். லார்ட், இஃப் இட் இஸ் யூ. நீரே ஆனால். சத்தமா சொல்லுங்க, நீரே. இஃப் யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள், நீங்க தான் எனக்குள்ள இந்த விருப்பத்தை தர்றதுக்கு காரணமா இருந்தால் அதற்குரிய ரதத்தை நான் பார்க்க செய்யும். நீர்தான் எனக்குள்ள இந்த எழுப்புதலை தருவதற்கு காரணமானார் இந்த முகாம் முடிந்து நான் போகும்போது அந்த ரதத்தை பார்க்கும்படி செய்யும். சீக்கிரமா சீக்கிரமா கைகளை உயர்த்துங்க, கைகளை உயர்த்து. ரெண்டு வார்த்தை ஜெபிங்க, டைம் போயிட்டே இருக்கு. வேகமா வேகமா. லாபா கத்தாராதனா ரீதானா மஷாலா மந்தாராதியா. நான் முன்னாடியே சொன்னேன், தேவன் ஒரு விருப்பம் தந்தா அந்த விருப்பம் செய்கையில வரும். ரெண்டு, தேவன் ஒரு விருப்பம் தந்தா அது தகுதியை மீறின விருப்பமா இருந்தாலும் அதை செய்கையிலே கொண்டு வருகிற வரையிலும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை கைவிடவே மாட்டார். இன்றைக்கு இந்த பகல் செஷன்ல கர்த்தர் தகுதிக்கு மேல விருப்பத்தை தரப்போகிறார். உன் கெப்பாசிட்டிக்கு மேல உள்ள விருப்பத்தை தரப்போகிறார். உன் ஸ்டாண்டர்டுக்கு மேல உள்ள விருப்பம், பேச முடியாத ஒன்ன தீர்க்கதரிசியா மாத்த போறார். கை தட்டுங்க. பயந்தாங்கோலிய பராக்கிரமசாலியா மாற்ற போகிறார். நல்ல கைத்தட்டி அபிஷேகப்பட்டவர்கள் தகுதிக்கு மீறின விருப்பம் வருகிறதுனால சந்தேகப்படாதிருங்க. If it is you, ஆண்டவரே நீரே ஆனா, ஆண்டவரே இதை எனக்கு தந்தது நீரானா. சர்ச் ஆஃப் காடில் இருக்கிற போதகருக்கு தந்த தரிசனம் கர்த்தரால் வந்ததானா? இந்த வருஷம் அந்த ரதம் வருகிறது, கட 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 என்று உருண்டு வருகிறது. கைகளை தட்டும் போது அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை ரதம். ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க, சீக்கிரமா முடிக்க போறோம். ஒன்று சாமுவேல் 17:28. சீக்கிரம், 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? நல்ல கவனிங்க, நீங்க வந்தது என்ன? அடுத்து, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? நீ யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தவன். 3 வார்த்தை கவனிங்க. நீ இங்கே வந்தது என்ன? 2, வனாந்திரத்தில் இருக்கிற கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? பேசினா நல்லா இருக்கும். யார் வசத்தில் விட்டு வந்தாய்? 3, நீ யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தவன் அல்லவா? அப்ப தாவீதும் அதான் சொல்றாரு, நான் இங்க ஏன் வந்தேன்? நான் ஆடு மேய்க்கிறவன் தான், நான் வேடிக்கை பார்க்கிறவன் தான். நீங்க கேட்கிற அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். நான் ஏன் இங்க வந்தேன்? நீங்க வந்தது என்ன? வனாந்திரத்தில்
கூட்டத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை யார் வசமாய் விட்டு விட்டு வந்தாய்? நீ யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தவன். அர்த்தம் என்ன கேட்கிறாருன்னா, உனக்கே ஓவரா தெரியல, உனக்கும் பேட்டில் ஃபீல்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கும் ஊழியத்துக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு உற்சாகம் இருந்தா எழுப்புதல் கண்டிப்பா வந்துடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சிலரெல்லாம் பார்க்காம இருக்கிறது நமக்கு நல்லது. நான் யோசிப்பேன், சில ஊழியக்காரங்க ஏன் கண்ணை மூடி பிரசங்கம் பண்றாங்க? ஏன்னா சிலரை பார்த்தா உள்ள உயிரும் போயிடும். ஏன் அந்த கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அவனுக்கும் பேட்டில் ஃபீல்டுக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் யுத்த களத்துக்கும் அவனுடைய ப்ரொஃபஷனுக்கும் இந்த ப்ரொஃபஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா தாவீது சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இங்க வந்திருக்க கூடாது, என் படிப்பு வேற. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன்னா பேசிக்கலி ஐ அம் an engineer. எம்இ வரைக்கும் படிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால கேட்டாங்க, this is not your profession, நீ ஏன் இங்க வந்த? பைபிள் காலேஜ் படிச்சிருக்கியா? உனக்கு பைபிள் நாலேஜ் இருக்கா? உனக்கு பாட தெரியுமா? உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? அப்ப நான் ஒண்ணு சொன்னேன், நான் வரல, என்ன ஒருவர் விருப்பத்தை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கிறார் சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன். நானா வரலங்கிறதுக்கு அடையாளம், என் கையில கர்த்தர் கோலியாத்தை ஒப்பு கொடுப்பார். நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், தேவன் ஒரு விருப்பத்தை கொண்டு வந்தால் இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை நீ செய்வாய். சீக்கிரம் 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 சீக்கிரம், இதுவரைக்கும் நீ பழக்கம் இல்லாத ஒன்றை சீக்கிரம். அதுதான் தேவன் கொடுக்கிற விருப்பம். அதுதான் தேவன் கொடுக்கிற விருப்பம். தேவன் ஒரு விருப்பத்தை கொடுத்தா, உனக்கு இதுக்கு முன்னாடி அதுக்கு ட்ரைனிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி உனக்கு பிராக்டிஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ அப்ரெண்டிஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. immediately you will come to the battle. கை தட்டுங்க, தாமதமின்றி கிறிஸ்துவே தேவன் என்று அவர் பிரசங்கித்தார். கைகளை தட்டுங்க. கர்த்தர் உனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்தா, இதுவரைக்கும் செய்யாததை நீ செய்வ. இதுவரைக்கும் செய்யாததை வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். இதுவரைக்கும் செய்யாதது யுத்த களத்தில் பழக்கம் இல்லாதவன். இதோ நீ சிறு பையன், நீ வாலிபன், நீ இளைஞன். அவனோ சிறு வயது முதல் யுத்த வீரன். தங்கச்சி, உன் அனுபவம் முக்கியம் இல்ல, உன் ட்ரைனிங் முக்கியம் இல்ல. கர்த்தர் உனக்குள்ள விருப்பத்தை தருவார். ஆனா நான் சொல்றேன், வித்தவுட் ட்ரைனிங் பேட்டில் ஃபீல்ட்ல இறங்குவேன். கைகளை தட்டுங்க. ஏன்னா கர்த்தர் வாயத்தரங்க. நானா வந்துட்டேனா? ஒரு நிமிஷம் கையை உயர்த்துங்க, கேளுங்க. நானா ரட்சிக்கப்பட்டுட்டேனா? நானா சபைக்கு வந்துட்டேனா? நானா ஊழியத்துக்கு வந்துட்டேனா? ஒரு அடையாளம் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்களா வரல, உங்களை ஒருவர் வரவழைத்தார் என்பதற்கு அடையாளம், பல வருஷமாய் தேர்ந்த யுத்த வீரர்கள் செய்ய முடியாததை ஓ கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்க முடியும். தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கினா அது செய்கையில வரும். அந்த விருப்பம் தகுதிக்கு மீறினதா இருந்தாலும் நிறைவேறும். அந்த விருப்பம் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தும். காலையில என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? பொங்கல் எதுவும் கொடுத்தீங்களா? இட்லியோ வேற எதுவும் கொடுக்கலையே? ஸ்லீப்பிங் டோஸ் எதுவும் கொடுக்கலையே? இல்ல ஒரு மாதிரி இந்த எலிக்கு மயக்க மருந்து கொடுத்த மாதிரி இருக்காங்க சிலர். அதான் கேட்டேன். சரி, கேம்பில் போடக்கூடிய சாப்பாடுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கேம்பில் பொங்கலை போட்டுட்டு என் கையில் மயக்கையும் தந்துட்டாங்க. அன்னைக்கு நான் செத்தது போல ஒரு நாள் நான் செத்ததில்லை. தொண்டை வரைக்கும் சாப்பிட்டேளோ சிலர்லாம். கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறத உணர்றவங்க மட்டும் இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் தருகிற விருப்பம் சீக்கிரம் வாயத்திறங்க பார்க்கலாம். அந்த செய்கையில் வரும். தேவன் தருகிற விருப்பம் தகுதிக்கு மீறினதா இருக்கும். தேவன் தருகிற விருப்பம் தகுதி இல்லாதவனையும் தகுதிப்படுத்தும். உன்னை பரியாசம் பண்றாங்களா? உன்னை கேள்வி கேட்கிறார்களா? வாயை திறந்து என் கூட ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபிப்பீங்களா?
வாயை திறந்து என் கூட 2 நிமிஷம் ஜெபிப்பீங்களா? சீக்கிரமா அந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை வாலிப பிள்ளைங்க என் கூட யாரெல்லாம் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் டு ப்ரே, எத்தனை பேர் ஜெபிக்கிறதுக்கு கரம் கோர்க்க போறீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எனக்குள்ள விருப்பத்தை தந்தீரானா, இதுவரைக்கும் செய்யாததை நான் செய்வேன். இதுவரைக்கும் ஜெபிக்காத நீ ஜெபிப்பாய், இதுவரைக்கும் வேதம் வாசிக்காத நீ வேதம் வாசிப்பாய், இதுவரைக்கும் சாதிக்காததை நீ சாதிப்பாய். யுத்த களத்துல பழக்கம் இல்லாததை நீ செய்ய போகிற, பழக்கம் இல்லாததை நீ செய்ய போகிற. எத்தனை வாலிப பிள்ளைங்க அதை அனுபவிக்க போறீங்க தெரியுமா? பழக்கம் இல்லாததை செய்ய போற. இதுக்கு முன்னாடி நீ செய்ததில்லை, ஆனா நீ இனி செய்வ. இதுக்கு முன்னாடி நீ பட்டயம் பிடித்ததில்லை. ராஜாவே சொல்றா, நான் இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன், இப்படி ஒரு வார்த்தை சொல்றேன். உன் பாஸ்டரே உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார், உன் சபை ஆச்சரியப்படும், உன் பெற்றோர் ஆச்சரியப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளை பாடினது இல்லையே, ஆனா இப்ப பாடுது, இப்ப ஆராதிக்குது. அதுதான் தேவன் கொடுக்கிற விருப்பம். செய்யாததையும் செய்ய வைக்கும். தேறினவன போல, தேறினவன போல. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. தேறினவன போல. வெல் ட்ரெயின்டு சோல்ஜர் கூட அப்படி நெத்தி அடி அடிக்க மாட்டான், நெத்தி அடி அடிக்க மாட்டான். தேறினவன் கூட நெத்தியில் அடிக்க மாட்டான். நான் ஒன்னு சொல்லட்டா, கர்த்தர் உன்னை உண்டாக்கிட்டாருன்னா உன்னை போல ஒரு பராக்கிரமசாலி யுத்த களத்தில் இல்லை. நம்மளை பற்றி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்மளை பற்றி நம்மளை பெற்றவங்களுக்கு தெரியும். Your parents knew you. I'm right? இங்கிலீஷ்ல சொன்னாலும் அப்படித்தான் இருப்பீங்களா? Thank you. Your parents knew you. ஆமாதானா? வெளி உலகத்துல ஈன்னு போலாம், பெற்றவங்க கிட்ட கேட்டா தெரியும். ஆமாதானா? அவன் பல்லே வளர்க்க மாட்டான்னு சொல்லும். கரெக்டா? தமிழ்நாடு இல்லையா நம்ம யாரும்? வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கீங்களா? வெளி உலகத்துல அத்தை வீட்டுல போய் தங்கும் போது பாருங்க, அத்தை வீட்டுல உனக்கு நல்ல பேர் இருக்கும். ஐயோ மோள் மோன், ஐயோ என்ன தங்கம், காலையில எழும்பி அவ பாயம் அடக்குறா. எங்க வீட்டுல வந்து பாருங்க, சொந்த குடும்பம் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். சொந்த குடும்பம் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். அதான் ரிவைவல். சொந்த குடும்பம் பார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு வந்த போது முத தடவை என் பிரசங்கத்தை எங்க அம்மா அப்பா கேட்கிறாங்க. They cried. பிரசங்கம் தொடங்கினதிலிருந்து முடிவு வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார்கள். ராத்திரி வீட்டுக்கு வந்த பிறகும் எங்க அப்பா என் கையெல்லாம் தடவிட்டு சொன்னார், எனக்கு விவரம் தெரிஞ்சு உன்னை பெத்த நாளிலிருந்து நீ பைபிளும் கையுமா இருந்து நான் பார்த்ததே இல்லையடா, எப்படிடா இப்படி பேசுற? அதுதான் தேவன் தருகிற விருப்பம் தகுதியை தாண்டி உன்னை பயன்படுத்தும். உனக்குள்ள இப்படி ஒரு ஜெபாவி எங்கிருந்து வந்ததுன்னு உன் பெற்றோர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருங்க, முடிச்சிடலாம். உனக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னு உன் சபை பாஸ்டர் ஆச்சரியப்படணும். அதுதான் உண்மையான எழுப்புதல். ஒரு சர்ச் சர்வீஸ்ல 4 தடவை தண்ணி குடிக்க எழுப்பி போற பிள்ளை சர்ச்சுக்கு தொடங்கினதிலிருந்து கடைசி சபை வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு அசையலன்னு பார்க்கும்போது உன் போதகருக்கு ஒரு ஆச்சரியம் வரும். கர்த்தர் எதையோ இந்த பிள்ளைக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார். கண்ணை மூடுன்னு சொன்னாலும் கண்ணை மூடாத அந்த பிள்ளை கண்ணை திறனாலும் கண்ணை திறக்க மாட்டேங்குது. யாரையும் பார்க்காம ஆராதிக்குது, ஜெபிக்குது, கட்டாயப்படுத்தாம பைபிள் படிக்குது, ஜெபம் பண்ணுது, ஊழியம் செய்யுது. டிரெஸ்ல மாற்ற வந்துட்டு நான் கண்ணீரோட சொல்றேன், தேவன் ஒரு விருப்பத்தை தருவாரானால் உன்னை தகுதியை மிஞ்சி. ப்ளீஸ் தம்பி, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. கையை நெளிச்சு உட்கார்ந்து இருக்காத. நல்ல வாயை திறங்க. ஒரு நிமிஷம் ஜெபிக்க போறோம். நான் செய்யாதத ஒன்ன செய்தாதா சொல்லுங்க. நான் செய்யாத ஒன்ன செய்தாதா என் வாழ்க்கையில தேவன் வந்திருக்கிறார்னு அர்த்தம். இல்ல இதுல உண்மை இல்லை. சொல்லுங்க, நான் செய்ததையே செய்யும் போது அதிலே திறமைகள் இருக்கலாம், அதிலே தாளந்துகள் இருக்கலாம், அதிலே என்னுடைய அறிவு இருக்கலாம், அதிலே என் சுயம் இருக்கலாம்,
ஆனால் நான் இதுவரைக்கும் செய்யாத ஒன்றை நான் செய்தாதான் தேவன் என்னை பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். இதுக்கு மேல விளக்கணுமா தங்கச்சி? அப்ப இதுவரைக்கும் நீ செய்ததையே செய்தாய் அப்படின்னா தேவன் உன்னோடு சேரவில்லை. ஆனால் இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதே, நீ செய்ய போகிறதுல தேவன் கலக்க போகிறார். தேவன் கலக்க போகிறார். உன் ஜெபத்துல, உன் ஆராதனையில, உன் பேச்சுல, உன் கைத்தட்டுல, உன் வஸ்திரத்துல. கைத்தட்டுங்க பார்க்கலாம், கைத்தட்டுங்க பார்க்கலாம். இது தாவீது இல்லை. அந்த தம்பிமார் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அந்த லெஃப்ட் சைடுல நீ செய்யாததை செய்ய போற. நீ செய்யாததை செய்ய போற. நீ செய்யாததை செய்ய போற. கொஞ்சம் வாயத்தரங்க, கொஞ்சம் வாயத்தரங்க, கொஞ்சம் வாயத்தரங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. இதுவரைக்கும் நீ ஜெபிக்கலையா? நீ ஜெபிக்க போற. இதுவரைக்கும் நீ செய்யாத ஒன்றை இனி செய்ய போற. செய்யாத ஒன்றை, செய்யாத ஒன்றை. யாரும் நிறுத்தாதீங்க, யாரும் நிறுத்தாதீங்க. செய்யாத ஒன்றை செய்ய போறீங்க. என்னைக்கு நீ செய்யறதை விட்டுட்டு செய்யாத ஒன்றை சபை செய்யுதோ அந்த சபையை தேவன் ஆட்கொண்டிருக்கிறார். அந்த ஊழியக்காரனை தேவன் ஆட்கொண்டிருக்கிறார். அந்த வாலிபனை தேவன் ஆட்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பகல்ல நீ அல்ல, தேவனே உனக்குள்ள உண்டாக்குகிறார். ஆராதனையை, ஜெபத்தை, அபிஷேகத்தை. பினேகாசே, ஈட்டி எடுத்து ஓங்கி குத்துறது நீ அல்ல, தேவனே. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. அந்த ரைட் சைடு முழுவதும் ஒரு மகிமையின் மேகம் மூடுகிறது, மூடுகிறது. செய்யாததை செய்ய போற, செய்யாததை செய்ய போற. செய்ததை செய்யறதல்ல, செய்யாததை, செய்யாததை கூப்பிடு. அப்பா, செய்யாததை செய்ய கிருபை தாங்க. What is godliness? தெய்வீகம்னா என்ன? உனக்கு தெரிஞ்சதை செய்யறது இல்ல தெய்வீகம். The things that you don't know, the things that are not exist, இல்லாதவைகளை செய்யறது தான் தெய்வீகம். உன் வாழ்க்கையில ஜெபம் இல்ல, இனி ஜெபம் வருதா? அதுதான் தெய்வீகம். உன் வாழ்க்கையில உண்மை இல்ல, உன் வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இல்ல. இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, இத்தனை வருஷ ரட்சிப்பு வாழ்க்கையில நான் செய்யாத ஒன்ன நான் செய்துட்டு இருக்கிறேன்னு? அதுக்கு பேர் தான் திரும்புதல். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு பேர் தான் மனமாற்றம். ஏதோ ஒண்ணு பிரசங்கிச்சுட்டு போறதுக்கு வரல. ஆழத்துல ஒரு கேள்வி கேட்பீங்களா? ஏசப்பா, செய்ததையே செய்கிறதற்கு நான் உங்க பிள்ளையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதுவரைக்கும் நான் செய்யாத ஒன்றை செய்ய எனக்கு கிருபை. கை தட்டாதீங்க. அமைதி, ஒரு பாரம் உங்களுக்குள்ள இறங்கட்டும். பிரதர், சிரிக்காதீங்க தம்பி. உயிரை பணையம் வச்சாக்க ஊழியம் செய்யறோம். எப்ப உயிர் நிற்கும்னு தெரியாது. இவ்வளவு வாலிப பிள்ளைங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு விளையாடிட்டு போக முடியுமா? உன் சபையில, உன் வீட்டுல இதுவரைக்கும் நீ செய்ததையே தான் செய்யறன்னா உனக்குள்ள என்ன புதுசா உண்டாயிருக்கு? ஒண்ணும் உண்டாகல. ஆனா உன் அம்மா சொல்லணும், என் பிள்ளை மாதிரி தெரியலையே, இது கண்ண மூடுங்க, இது இவ சத்தம் மாதிரி தெரியலையே, இது இவளுடைய ஜெபம் மாதிரி தெரியலையே, ஆராதிக்கிற ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு, சபையில நிற்கக்கூடிய ஒழுங்கு வித்தியாசமா இருக்கு. யுத்த களத்தில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தாவீதை பார்த்தார்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், யுத்த களத்தில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தாவீதை பார்த்தார்கள். நான் சொல்றேன், இந்த முகாமுடைய சக்சஸ் என்னவா இருக்கணும் தெரியுமா? இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிள்ளையாக உன்னை பார்க்கணும். இதுவரைக்கும் பார்க்காத ஒரு விசுவாசியாக உன் பாஸ்டர் உன்னை பார்க்கணும். எப்போ உன்னை சாதாரண தாவீதாக, உடன் சகோதரனாக பார்க்கிறவர்கள் உன்னை வேறு மனுஷனா பார்க்க தொடங்கும் போது நீ புரிந்து கொள், கர்த்தர் உனக்குள்ளே விசேஷமான ஒன்றை உண்டாக்கி
இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அதை உண்டாக்கித்தான் உன்னை அனுப்ப போறார். உன்னை உண்டாக்கித்தான் அனுப்ப போறார். உன்னை உண்டாக்கித்தான் அனுப்ப போறார். உன்னை உண்டாக்கித்தான் அனுப்ப போறார். இது உன் பிரதர், உன் கூட பிறப்பு, உன் கூட பிறப்பு, உன் பிள்ளைங்க, உன் எதிர்காலம். இதுவரைக்கும் உன்னை பார்க்காத ஒண்ண கைகளை தட்டுகளை அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க. அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க. அப்படியே ஜெபிக்க தொடங்குங்க. என்கிட்ட பார்க்காத ஒன்ன பார்க்கணும். என்கிட்ட பார்க்காத ஒன்ன பார்க்கணும். எல்லாரும் இதுவரைக்கும் என்ன அவன் தங்கச்சி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி நான் தங்கச்சி அல்ல, தேவ மனுஷன், தேவ மனுஷி, வேறு மனுஷன், புதிய சிருஷ்டி. இது என் பிள்ளை இல்ல, இவ ஊழியக்காரி, இவ ஊழியக்கார, இவ தேவ மனுஷன். இது என் மகன் அல்ல, அது தீர்க்கதரிசி, அது சுவிசேஷகன். கைகளை தட்டுங்க. ஓ மேல, ஓ மேல புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கிருபை. வர்றவங்க சீக்கிரமா வந்து உட்காருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கூட்டத்தை. வாய் திறந்து மற்றவங்க ஜெபிங்க. கம் சிட். சீக்கிரம் உட்காருங்க. மற்றவங்க உட்காருங்க. மற்றவங்க ஆராதிங்க. தங்கச்சி ஆராதிங்க. நீ டிஸ்டர்ப் ஆகாத, நீ ஆராதி. லே பாப்பா பாரா கட்டலாபா. உன் பெற்றோர் சொல்லணும், என் பிள்ளைதான், ஆனா இப்ப என் பிள்ளை மாதிரி தெரியல, இது என் விசுவாசி தான். பாஸ்டர், நாட்கள் வர போகிறது, நீங்க ஞானஸ்தானம் கொடுத்த பிள்ளை மாற போகிறான். ஆச்சரியம், ஆச்சரியம். இந்த காலகட்டத்தில் சத்தமாக உன் அபிஷேகம் பண்ணுகிறான். இந்த காலகட்டத்தில் அந்த அபிஷேகம், அந்த இம்பார்ட்டேஷன் வருகிறது. இந்த காலத்தின் சத்தமாக, இந்த தலைமுறையின் சத்தமாக. யாரெல்லாம் சொன்னாங்க? யாரெல்லாம் ஒண்ணு சொன்னாங்க? யார் சொன்னா? யார் சொன்னா? உனக்குள்ள இந்த விருப்பத்தை கொடுத்தது நானா? இதுவரைக்கும் உன் குடும்பம் பார்க்காத உன்னை பார்க்க போகிறார்கள். வாயை திறந்து ஜெபிங்க. நானா வந்துட்டேனா? கேளு தங்கச்சி, நானா வந்துட்டேனா? நானா வந்துட்டேனா? நானா வந்துட்டேனா? இந்த போதக பிதாக்கள் எல்லாம் கொஞ்சம் ஜெபிச்சு ஒரு கதறல் வருது. எங்க பிள்ளைங்க செய்யாததை செய்ய போறாங்க. 5 நிமிஷம் ஜெபிக்க முடியாத நீ மணிக்கூர்கள் ஜெபிக்க போகிறாய். ஆத்தும பாரத்தினால் கதற போகிறார். என்ன தேவனே உனக்குள்ளே உண்டாக்குகிறார். ப்ரொடியூசிங், ப்ரொடியூசிங், ப்ரொடியூஸ் லே ஷா பா பா பா. இதுவரைக்கும் நீ பிரசங்கிச்சதில்லை, இதுவரைக்கும் சுவிசேஷத்துக்கு போனதில்லை, இதுவரைக்கும் கைப்பிரதி கொடுத்ததில்லை, இதுவரைக்கும் ஆத்துமாக்களுக்காக ஜெபிச்சதில்லை, இதுவரைக்கும் உபவாசிச்சதில்லை, இதுவரைக்கும் தனியா ஜெபிச்சதில்லை, இதுவரைக்கும் தனி பைபிள் இல்லை. ஆனா இனி அதெல்லாம் வரப்போகுது. அதை பார்க்கிற உன் கூட பிறப்பு சொல்லுவாங்க, இது தாவீது இல்ல, தேவன் உண்டாக்கி இருக்கிறார். தயவு செய்து சொல்றேன், எனக்கெல்லாம் என் திறமைகளை பேசுறதுல நோ இன்ட்ரெஸ்ட். என் தாளந்துகளை பேசுறதுல ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. என்னை மீறி ஒருவர் என்னை ஆட்கொள்ளுகிறத நான் உணரணும். என்னை மீறி என்ன ஒருவர் பேச வைக்கிறத நான் உணரணும். என்னை மீறி என்ன ஒருவர் கர்ச்சிக்க வைக்கிறத நான் உணரணும். அப்பந்தான் எனக்குள்ள ஏதோ ஒன்று உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் நான் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா தான் இருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த செஷன் முடியும் போது கர்த்தர் சிலரை உண்டாக்குவீராக. சரி, சொல்லி முடிக்கிறேன். தேவன் கொடுக்கிற விருப்பம் கண்டிப்பா செய்யல வரும். அதுக்கு 3 விஷயம் கற்றுக்கொண்டோம். விருப்பத்தை தந்துட்டு உன்னை ஏமாற்ற மாட்டார். விருப்பத்தை தந்துட்டு ரொம்ப நேரம் உன்னை காக்க வைக்க மாட்டார். விருப்பத்தை தந்துட்டு உன்னை சோர்வடைகிற வரைக்கும் விட மாட்டார். அதனாலதான் எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. இவன் தூர காலத்தை குறித்து தரிசனம் பார்க்கிறான், ஆனால் இனி
என் தரிசனங்களில் ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை. ஏன் அதை சொன்னார் தெரியுமா? என் பிள்ளைங்க சோர்ந்து போறதுக்கு முன்னாடி அந்த ரதத்தை நான் காட்டணும். கை உயர்த்துங்க. இப்படி நம்ம ஜெபிப்போமா? ஒரு சொப்பனம் பார்த்த சில நாட்களுக்குள்ள அதனுடைய செய்கையை நாம் பார்க்கணும். கை உயர்த்தி ஜெபிக்க ஆள் இல்லையா? கை உயர்த்தி ஜெபிக்க ஆள் இல்லையா? ரதம்னு உள்ள உண்டான உடனே ரதத்தை பார்க்கணும். இனி காலம் இல்ல தங்கச்சி, தம்பி, இனி காலம் இல்ல. கொஞ்சம் கண்ணை திறப்பீங்களா? ஜெபத்தோட கேட்பீங்களா? 2012 ஒரு கன்வென்ஷன்ல மார்த்தாண்டத்துல நான் பிரசங்கம் பண்ணனேன். அந்த பிரசங்கத்தை பற்றி எனக்கு பெரிய திருப்தி இல்லை. என்ன யாரும் என்ன என்கரேஜ் பண்ணல. ரொம்ப சின்ன வயசு, இப்பவும் சின்ன வயசு, அப்போ அதை விட சின்ன வயசு. என்னை யாரும் மதிக்கல, யாரும் என்ன என்கரேஜ் பண்ணல. ரொம்ப சோர்ந்து போனேன். 2018 ஒரு பிரதர் என்ன சந்திச்சு சொன்னாரு, 2013 நீங்க எங்க சபைக்கு வந்திருந்தீங்க, அப்ப பின்னாடி குடிச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்திருந்தேன். உங்க சாட்சி என்னை தொட்டது. அன்னையோட குடிய நான் நிறுத்தினேன். இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம் குடும்பமான்னு சொன்னாங்க. அப்ப நான் ஆண்டவர்ட்ட சொன்னேன், இவ்வளவு தள்ளி போய் ஒரு சாட்சியை நான் கேட்டா நான் தொலைஞ்சிட மாட்டேனா? ஐயோ சாரி, இவ்வளவு தள்ளி போய் 2013 பிரசங்கிச்சத 2013 டெஸ்டிமோனி. அப்போ இது 2G கூட இல்லை, இப்போ 5G வந்துட்டுல ஆண்டவரே, இப்போ வைஃபை வந்துட்டுல. அப்போ இந்த போன வாரம் கேடிசி நகர்ல ஒரு கன்வென்ஷன்ல நான் பேசும்போது முந்தின நாள் ராத்திரி பேசினதை அடுத்த நாள் வந்து சொல்றாரு, என்கிட்ட தான் பேசுனீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இனி தேவராஜ்யத்துல ஒண்ணு நடக்கும், இனி ஒன்னும் தாமதிப்பதில்லை. இன்ஸ்டன்ட்லி நீ ஜெபிச்ச உடனே பதில். இன்ஸ்டன்ட்லி நீ ரதம் ஒன்னு தோணிச்சுன்னா அந்த ரதம் வரும். ஏன்னா உன் விசுவாசம் ஒளியறதுக்கு முன்னாடி உன்னை நான் ரட்சிப்பேன். கை தட்டுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் உனக்கு ஒரு வசனத்தை தந்து அதை உணர்த்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனம் அம்சமா மாறும். கொஞ்சம் கை தட்டுங்க. இன்ஸ்டன்ட்லி எனக்கு ஆவியானவர் சொல்றா, உன் விசுவாசம் ஒளிந்து போறதுக்கு முன்னாடி உன்னை ரட்சிப்பேன். ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குது. நீ டைரியில எழுதி அந்த இங்கு காயறதுக்கு முன்னாடி it will come to pass. அக்கினி அந்த தேவ மனுஷர்கள் மேல பாஸ்டர், இனி சர்ச் ஆஃப் காட்ல என்னென்ன தரிசனம் திட்டமிடுறோமோ அந்த வருஷம் முடியறதுக்குள்ள அந்த ரதம் வரும். கைகளை தட்டுங்க. இது கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்கு. கையை தட்டுங்க, நிறுத்தாதீங்க. ஆவியானவருடைய கரம் பலமா என் ஊழியனை நான் சோர்ந்து போக விட மாட்டேன். என் பரிசுத்தவான் சோர்ந்து போக விட மாட்டேன். பேதுருவே, உன் விசுவாசம் ஒளியறதுக்கு முன்னாடி உன்னை ரட்சிப்பேன். சகோதரி பாஸ்டர் அம்மா விட மாட்டா. நீ சொன்ன சொப்பனம் சொல்லி முடிந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்றதுக்கு முன்னாடி சில சபையில சில பிரசங்கங்கள் நிறைவேற போகிறது. சில சண்டே ஸ்கூல்ல நீ சொன்னது அவன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைவேறும். அப்பொழுது நான் கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஃபயர் 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 இலஹசா பராக்கியா ரம்சியா டோரியா லபாயா. தேவனே உண்டாக்க விரும்புகிறார். தேவனே உன்னை வேடிக்கை பார்த்துறாதீங்க. இது தேவன் உண்டாக்குகிற விருப்பம். ஆனா இது போக மனுஷர்களுடைய விருப்பம் இருக்கிறது. சீக்கிரம் சொல்லுங்க, மனுஷர் விருப்பம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. இது போக பிசாசு தரக்கூடிய விருப்பங்கள் இருக்கு. சீக்கிரமா சொல்லிருங்க. தேவன் தருகிற விருப்பம், மனுஷனுக்குள் ஏற்படுகிற விருப்பம், பிசாசு தருகிற விருப்பம். தேவன் தருகிற விருப்பம் செய்கையில வர்ற வரைக்கும் விடாது. ஆனா மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற விருப்பம் அது விருப்பமாகவே முடிந்து விடுகிறது. நிறைய வாலிப பிள்ளைங்க கேள்வி கேட்கறீங்க, என் விருப்பம் நிறைவேறல, என் ஜெபம் நிறைவேறல. ஏன் நிறைவேறலன்னா கர்த்தர் அல்ல பிரச்சனை, இட் இஸ் யுவர் டிசைர். டோன்ட் அக்யூஸ் காட். எல்லா வசனமும் வாசிக்க நமக்கு டைம் இல்லை.
ஆனா நாகமான் என்கிற அந்த சீரியா தேசத்து படை தளபதி, வாசிக்க வேண்டாம், நீங்க தயவுசெய்து வீட்டுல போய் மெடிடேட் பண்ணணும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்ற, அவன் கோபம் அடைந்து வெளியே போய் நின்று. இந்த வார்த்தையை சொல்லிருங்க, கோபம் அடைந்து வெளியே போய் நின்று. ஏன் ஒரு தேவ பிள்ளைக்கு கோபம் வருது? ஏன் ஒரு தேவ பிள்ளை வாக்கிங் அவுட் ஏன் கோபம் அடைந்து வெளியே போறாங்கன்னு கேட்டா, அவன் சொல்றான் 3 விஷயம். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என் குஷ்டரோகத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நான் முடிச்சிடறேன், நான் போயிடுறேன், அப்புறம் என் முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, சீக்கிரம் சொல்லுங்களேன். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டு என் குஷ்டரோகத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பான் என்று எனக்குள் நினைத்தேன். ஓஹோ, இப்ப கேளுங்க, நீங்க நினைச்சீங்களா? கேளுங்கன்னு நீங்க நினைச்சீங்களா? பாஸ்டர் நம்மளும் கேட்போம், நீங்க நினைச்சீங்களா? ஓ, நீங்க நினைச்சீங்களா? உங்க சர்ச்சில் 3 சர்வீஸ் நடக்கும்னு நம்ம நினைச்சோமா? நம்ம நினைச்சா நான் பொறுப்பு இல்லை. என் மனைவிட்ட சொன்னேன், நீ பாட்டு பாடுவன்னு நான் நினைச்சேன். நீங்க நினைச்சா நான் என்ன செய்ய முடியும்? நீங்களும் சப்போர்ட் இல்லையா? நாம நிறைய நினைக்கிறோம். ஆமா தானே? எல்லாருக்கும் MBBS ஆகணும். அப்ப யாரு நோயாளி? இப்ப ஒரு பேய் பிடிச்சிருக்கு தமிழ்நாட்டில், MBBS பேய். அந்த பேய் தான் விரட்டணும். என்ன பேய்? MBBS பேய். தமிழ்நாட்டில் எல்லா பிள்ளைகளும் MBBS. யாரு இருமுவா? Everybody wants to be a doctor. அப்புறம் நீட், அந்த அப்பாவை கொல்லணும் இல்ல, நீட் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். Underline this word. பாஸ்டர் அவனா நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? 3 விஷயம். எலிசா வெளியே வரணுமா? ஒரு ஊழியக்காரனை தெருவுக்கு கொண்டு வர்றதுக்கு இவர் விருப்பம். என்னது? எலிசா எங்க வரணும்? வெளியே வரணும். 2 பிரதர், 2 அவரு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளணுமா? பலே பலே விருப்பம். 3 இவரு குஷ்டரோகத்தில் அவர் கிளவுஸ் போடாம கை வைக்கணுமா? இவர் குஷ்டரோகத்தில் மனசாட்சி இல்ல உனக்கு? இவர் குஷ்டரோகத்தில் அவரு ஜெப எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணணுமா? ஜெப எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணணுமா? ஆனா அவரு என்ன செய்தார் தெரியுமா? அவர் தான் எலிசா. 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அவன் ஆள் அனுப்புறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆள் அனுப்புறான். 2 நீ போன்னு சொல்றான். 3 சொல்றான், உன் மூஞ்சியும் பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன், யோர்தான்ல 7 தடவை முங்கிட்டு போயிருன்னு சொல்றான். இவன் விருப்பத்துக்கு எதிர்மாறா நடக்குது. ஆமாவா? மேட்ச் தி ஃபாலோயிங்னு ஒன்னு உண்டா ஸ்கூல் படிக்கும் போது? மேட்ச் தி ஃபாலோயிங் அப்படி எழுதிக்கோங்க. 3 என்னது? வெளியே வரணும், ஐயா வெளியே வரணும், தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். 3வது இந்த பக்கம் அவன் ஆள் அனுப்புறான், நீ போன்னு சொல்றான், நீயே முக்கி எழும்பிட்டு போ, நான் கடைசி என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல கூட வரமாட்டேன்னு சொல்றான். என்கிட்ட அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன், பரவாயில்ல, கொஞ்சமாவது நிறைவேறி இருக்கு. சிரிப்பு வந்தா சிரிச்சிடணும், இல்லைன்னா வயிறு வெடிச்சிடும். ஏன்னா நேற்று சாம்பார் வேற சாப்பிட்டுருக்கீங்க. நான் கலெக்டர் ஆகல, ஆனா கலெக்டர் ஆபீஸ்ல ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன். இப்ப என் அட்ரஸ் கலெக்டர் ஆபீஸ் 2nd floor. கலெக்டர் வந்துட்டல. ஆனா இவனுக்கு ஒரு விருப்பம் கூட நிறைவேறல. அவன் வெளியே வரவும் இல்லை, அவன் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் இல்லை, என்ன புசவும் இல்லை. உடனே இவனுக்கு கோவம் வருது, வெளியே போறான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீயா விரும்பிட்டு என் மேல ஏன் கோபப்படுற? நீயா ஆசைப்பட்டுட்டு என் மேல ஏன் கோபப்படுற? நான் சொன்ன அதை நிறைவேற்றாம இருப்பேனா? நீ டாக்டர் ஆவன்னு அவர் சொன்னா நீ டாக்டர் ஆவ.
இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாம தேவனை பகைக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நாகமானே, நீயாக விரும்பிட்டு என் மேல ஏன் கோபப்படுற? தீர்க்கதரிசி மேல ஏன் கோபப்படுற? சர்ச் பாஸ்டர் மேல ஏன் கோபப்படுற? சபை மேல ஏன் கோபப்படுற? நமக்குள்ள பலவிதமான விருப்பங்கள் மேலோங்கி நிற்கிறது. அவன் வெளியே வரணும், அவன் கை வைத்து ஜெபிக்கணும், அவன் ஜெபம் பண்ணணும்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் சொல்லி இருந்தா அவன் கண்டிப்பா வந்திருப்பான், அவன் கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பான், அவன் கண்டிப்பா உன் கையில அவன் என்ன பூசி ஜெபிச்சிருப்பான். ஆனா நான் அந்த விருப்பத்தை உண்டாக்காததுனால அது நிறைவேறுவதற்கு நான் உத்தரவாதி இல்லை. நீங்க எத்தனை வாலிப பிள்ளைங்க தேவன் மேல கோபமா வந்திருக்கீங்க தெரியுமா? 12th முடிச்சிட்டு ஏசப்பா என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்ற எத்தனை வாலிப பிள்ளைங்க இந்த கேம்பஸ்க்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்க ஸ்கூலிங் முடிச்சிட்டு ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்ற பிள்ளைங்க ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். ஐயா, ஜெபிக்க தொடங்க பார்க்கலாம். ஓஹோ, இது ஏன் விருப்பமா? இது ஏன் விருப்பமா? என் விருப்பத்துக்கு தேவன் பொறுப்பாக முடியாது. தயவு செய்து வாயை திறந்து ஜெபிங்க. நான் சும்மா பேசல, ப்ரொஃபெட்டிக்கலி கர்த்தர் பேசுகிறார். நானா விரும்பிட்டு அது நடக்கலன்னு இனி தேவன் மேல கோபப்பட மாட்டேன். நான் தேவன் மேல கோபப்பட மாட்டேன். தேவன் மேல கோபப்பட மாட்டேன். தேவன் கொடுக்கிற விருப்பம் தான் நிறைவேறுமே தவிர மனுஷனுடைய விருப்பம் ஒரு நாள் நிறைவேறாது. நீயா விரும்பிட்டு தேவன் மேல கோபப்படாத. நீயா விரும்பிட்டு உன் அம்மா அப்பா மேல கோபப்படாத. ஆனா ஒண்ணு தங்கச்சி, கர்த்தர் உனக்கு ஒரு விருப்பத்தை தந்தா அது நிச்சயமா செய்கையில வரும். கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவர் கேட்கிறார், நீயா விரும்புறதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஒரு கிளான்ஸ் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். விளையாடிடாதீங்க. என்ன கண்ணை மூடிட்டு அமைதியா இருங்கண்ணா. ஆளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா கூட இந்த இடத்துல எவ்வளவு சத்தம் வரும். கொஞ்சம் வாயத்திரங்களே, கொஞ்சம் வாயத்திரங்களே, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஜோயல் பாஸ்டர், கொஞ்சம் தண்ணி கொடுங்க ப்ளீஸ். இங்க ஜெபிக்க நாதி இல்லையா? கொஞ்சம் வாயை திறந்து ஜெபிங்க. தேங்க்யூ. இன்னைக்கு தேவனுக்கும் உனக்கும் பகை வர்றதுக்கு காரணம் என்ன? நீயா விரும்புற, நீயா பிசினஸ் மேன் ஆகணும், நீயா டாக்டர் ஆகணும், உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தருவேன்னு நான் சொன்னேன்னா? ஊழியத்துல கூட பாஸ்டர் சில நேரம் கர்த்தர் என்னை இப்படி பயன்படுத்துவார்னு நானா விரும்பிடுறேன். ஆனால் அது நடக்காத போது தேவன் மேல எனக்கு வருத்தம் வருது, தேவன் மேல எனக்கு வெறுப்பு வருது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, இனி நான் விரும்ப மாட்டேன். கர்த்தர் அவர் விருப்பத்தை தந்தா தரட்டும். தயவு செய்து போதக பிதாக்களும் சேர்ந்து எங்க ஸ்தாபனத்துல இனி எங்க விருப்பம் அல்ல, தேவன் உண்டாக்குகிற விருப்பங்கள் மேலோக்கி நிற்பதாக. மூன்றாவது பிசாசு தரக்கூடிய விருப்பம். 2 சாமுவேல் 24:1 ஜனங்களை லக்கம் பார்க்கும்படி தாவீது ஏவப்பட்டான். நான் ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லி முடிக்க போகிறேன். பிசாசு தருகிற விருப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிசாசு தரக்கூடிய விருப்பம் உன்னை செய்ய வைக்காத வரைக்கும் விடாது. அந்த தவறான விஷயத்தை நீ அடைந்து தீர்ற வரைக்கும் விடாது. கொஞ்சம் என்ன கவனிங்க. வசனம் வாசிச்சா நேரம் இல்லை. ஆனா 2 சாமுவேல் 24 அதிகாரத்தை ஃபுல்லா போய் படிங்க வீட்டுல போய். அப்போ யோவாப் எல்லாரும் போய் சொல்றாங்க, ராஜாவுக்கு இந்த விருப்பம் ஏன்னு கேட்கிறாங்க. ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்னன்னு கேட்கிறாங்க. கூட இருக்கிறவனுக்கு தெரியுது இந்த விருப்பம் தப்பான விருப்பம். ஆனால் ஒரு வசனம் பயங்கரமா இருக்கு. அவர்களின் வார்த்தைகளை பார்க்கிலும் ராஜாவின் வார்த்தை பலத்தது. பிசாசு தர விருப்பம் எப்படி இருக்கும் தெரியுமா தங்கச்சி? உன் பெற்றோர்கள் உன் கையை பிடிச்சு உன் காலை பிடிச்சு அழுதாலும் நீ மதிக்க மாட்ட. எத்தனை ஊழியக்காரங்க உன்னை கூப்பிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணாலும் நீ கேட்க மாட்ட. எனக்கு தெரியும். ஒரு இடத்துல போயிருந்த போது ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஆண்டவர் அறியாத பையனை நேசிக்கிறா பிரதர், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. மணிக்கூறுகள் அவளுக்கு கூட இருந்து அந்த பாஸ்டரோடு இணைந்து ஆலோசனை கொடுத்த பிறகும் சாயங்காலம் கேட்ட நியூஸ், அந்த பிள்ளை ஓடி போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார். Can you see that? இதான் பிசாசு கொடுக்கிற விருப்பம். அடையிற வரைக்கும் ஒண்ணு விடாது. உன் பெற்றோருடைய வார்த்தையை விட உன் வார்த்தை பலத்து போயிடும். உன் பாஸ்டருடைய வார்த்தையை விட உன் வார்த்தை பலத்து போயிடும். உன் ஊழியக்காரனுடைய வார்த்தையை விட உன் வார்த்தை பலத்து போயிடும். உனக்கு உன் பாஸ்டர் பிடிக்கும், ஆனா பிசாசு கொடுக்கிற விருப்பம் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன் வார்த்தையை பலத்து. பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, அவன் தான் விருப்பத்தை அல்ல பிசாசுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஜனங்களை லெக்கம் பார்க்க அனுப்பிட்டான். லெக்கம் பார்க்க முடித்த உடனே ஒரு வசனம் போட்டிருக்கு. நான் அதை படித்து உட்கார்ந்து அழுதேன் பாஸ்டர். 2 சாமுவேல் 24:10 போட்டிருக்கு, ஜனங்களை லெக்கம் பார்த்த பிறப்பு அவன் இருதயம் அவனை வாதித்தது.
அந்த தப்ப செய்யற வரைக்கும் தான் அவன் ஹாப்பி. அதை செய்து முடிச்ச உடனே வாதிக்கப்பட்டான். தம்பி, அந்த 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 பிசாசு கொண்டு வருகிற உனக்குள்ள கோபம் வந்துச்சுன்னா உன்னை யாராவது கண்ட்ரோல் பண்ணா நிறுத்திடுவேன். அந்த பிசாசு கொண்டு வருகிற கோபம் யாராவது தடுத்தாலும் போய் அடிச்சு கொள்ளுவேன். அதுதான் திருநெல்வேலியில நடந்துச்சு. தெரியாதா? ஒருத்தன் தடுத்தோம், அதான் பிசாசு கொடுக்கிற விருப்பம். Human desires can be stopped by anybody. மனுஷிக விருப்பங்கள் யாரை கொண்டும் தடுத்து நிறுத்தப்படலாம். ஆனா பிசாசு கொடுக்கிற விருப்பம் நீ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை வெறிக்கொள்ள வைக்கும், உன்னை பிடிவாத பிடிக்க வைக்கும். அதற்கான இடமும் அதற்கான சூழ்நிலையும் அதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கும். யோவாப் சொல்றான், ராஜாவே, நீர் விரும்புகிற விருப்பம் என்ன? ஆனாலும் அவர்கள் வார்த்தைகளை பார்க்கிலும், அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அவர்கள் வார்த்தைகள் செல்லாமல் போயிற்று. அவர்கள் வார்த்தைகளை செல்லாமல் போக பண்ணி ராஜாவின் வார்த்தை பலத்தது. எல்லாம் செய்து முடிச்ச பிறகு ராஜாவின் இருதயம் வாதித்தது. அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் சொல்றார், 3 காரியத்தை முன்னாடி வைக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறேன். 7 வருஷம் பஞ்சமான்னு கேட்கிறார். சத்தமா சொல்லுங்க, 7 வருஷம் பஞ்சமா, 3 மாத பட்டயமா, 3 நாள் கொள்ளை நோயான்னு கேட்கிறார். இந்த 3ல எதை தொட்டாலும் இவன் சத்தான். இது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்ல. வாழ்க்கை, லைஃப் இஸ் நாட் த சூசிங் த பெஸ்ட் ஆன்சர். 1 மார்க் தானே போனா போட்டுன்னு ஸ்கூல்ல ஒரு 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 இது உண்டு தெரியுமா? A B C D. ஸ்கூலே படிக்கலையா? இப்படி வச்சா ஏயா? இதுக்கே காத்து கிடப்போம் நாங்க. எவனாவது தலை கடிக்குன்னு சொரிஞ்சா கூட 7 டிக்கெட் அடிப்போம். இல்ல தலை சொரிஞ்சேன். இப்படின்னா B பாஸ்டர், இப்படின்னா C, இப்படின்னா D. என் கிளாஸ்ல ஒரு பிள்ளை இருக்கா, ஆன்சி. அவளுக்கு எப்பவும் இங்க இப்படியே தான் வைப்பா. அவளை பார்க்கறவ எல்லாம் ஒன்னும் D தான் டிக் பண்ணுவான். அவளை பார்த்து டிக் பண்ண அத்தனை பேரும் ஃபெயில். பக்கத்துல பார்த்து பிள்ளைகளை பார்த்துறாத, ஃபெயில் ஆயிருவ. Life is not choosing the best answer. இந்த 3ல எதை தெரிந்து கொள்றேன்னு கேட்கிறான். உடனே தாவீது சொல்றாரு, நான் என் விருப்பத்தினால அழிஞ்சது போதும், இனி கர்த்தர் கையில விழ போறேன்னு சொல்றான். இந்த 3ல எதை தெரிஞ்சா நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியல. பைபிள்ல போட்டிருக்கு, கர்த்தர் கையில விழ போறேன்னு. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 3வது இதை செலக்ட் பண்ணார். அவன் செலக்ட் பண்ணல, கர்த்தரே செலக்ட் பண்ணார். 3 நாள் கொள்ளை நோய். 3 நாள் கொள்ளை நோயை ஆரம்பிச்சாரு. பைபிள்ல போட்டிருக்கு, 70,000 பேர் என்னவோ மரிச்சாங்க. கர்த்தரே தொடங்கி கர்த்தரே போதும் நிறுத்துன்னு சொல்லிட்டார். நீ ஆண்டவர் கையில உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தால் அவரே உனக்கு தகுதியானதை தொடங்கி மட்டாய் தண்டித்து மட்டாய் நிறுத்தி விடுவார். மட்டாய் நிறுத்தி விடுவார். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இருக்கும் போது, இன்னைக்கு இந்த பகல் வேளையில கர்த்தர் சிலருக்குள் ஒரு விருப்பத்தை உண்டாக்க விரும்புகிறார். இந்த 2 நாள் முகாமுக்கு நீங்க வந்தீங்க, நிறைய பிரசங்கம் கேட்டீங்க, நிறைய கைத்தட்டினீங்க, நிறைய உற்சாகப்பட்டீங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த காலை வேளையில கர்த்தர் உனக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்க விரும்புகிறார். கொஞ்சம் என் கூட வாயை திறப்பீங்களா? இதோ வெறுமையும் வெறுமையும் வெறுமையும், இதோ வெறுமையும் பாழாய் போய் கிடந்த இடத்தில் கர்த்தர் உண்டாவதாக சொன்னது போல எனக்கு புரிஞ்சுட்டானே. நீங்க பேசுனது எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க, கர்த்தர் உண்டாக்கலன்னா எனக்குள்ள எதுவும் உண்டாக முடியாது என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு சொல்றவங்க மட்டும் யாருடைய கட்டாயமும் இல்லாம சோரா எஸ்தாவோலுக்கும் நடுவில் சிம்சோனுடைய ஆவியை கர்த்தர் ஏவ தொடங்கினார். இன்றைக்கு அசாதாரணமான விதத்தில் கர்த்தர் சிலருக்குள்ளே சில விருப்பத்தை உண்டாக்க விரும்புகிறார். தேவன் உண்டாக்குகிற விருப்பம் செய்கையில முடியும். தேவன் உண்டாக்குகிற விருப்பம் தகுதிக்கு மீறினதா இருக்கும். தேவன் உண்டாக்குகிற விருப்பம் இதுவரைக்கும் நீ செய்யாததை செய்ய வைக்கும். மனுஷனுடைய விருப்பம் நிறைவேறாது.
சத்துருடைய விருப்பம் உன்னை விழுகையிலே கொண்டு போய் முடிக்கும். எனக்குள்ள இப்ப தேவனுடைய விருப்பம் மாத்திரம் உண்டாகட்டும்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. நான் பாஸ்டர் கையில மைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து வாயை திறந்து ஜெபிக்கணும். எல்லா செஷனும் ஒரே மாதிரி இருக்கணும் நீங்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு விஷயத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. 2 or 3 minutes ஆண்டவர் இப்போ இங்க பேசின சில வார்த்தைகளை அசாதாரணமாய் சிலருக்குள்ளே உண்டாக்க விரும்புகிறார். ஜெப ஆசைகளை உருவாக்க விரும்புகிறார். ஊழிய எண்ணங்களை உருவாக்க விரும்புகிறார். நீயே சொல்ல போகிற, இது நான் அல்ல, தேவனே எனக்குள்ளே பலமாய் உண்டாக்குகிறார். எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அணைக்க முடியாத விருப்பங்கள் எழும்பி வருகிறது, எழும்பி வருகிறது. அப்படியே கைத்தட்ட ஆரம்பிங்க. அப்படியே வாய்களை திறந்து வாய் திறங்க பார்க்கலாம், வாய் திறங்க பார்க்கலாம், வாய் திறங்க பார்க்கலாம், வாய் திறங்க பார்க்கலாம். 2 செகண்ட். எங்க பிரசங்கம் ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே, எங்க ஆராதனை ஒண்ணும் செய்ய முடியாதப்பா. நீரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு விருப்பத்தை கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தகப்பன் தாய் பார்க்கும்போது இது பழைய தாவீது அல்ல, இது புதிய தாவீது. கர்த்தர் கொடுத்த விருப்பம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு செய்கையில வரப்போகிறது. தகுதிக்கு மீறின விருப்பங்கள், தகுதிக்கு மீறின விருப்பங்கள், தகுதிக்கு மீறின விருப்பங்கள் உனக்குள்ளே எழும்பி வரப்போகிறது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுக்க சொல்ல போறேன். ஆண்டவரே, நானா விரும்பிட்டு உங்க மேல எனக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, உங்க மேல எனக்கு ஒரு கசப்பு இருக்கு. ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டாருங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. என் பாஸ்டர் மேல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எங்க அம்மா அப்பா மேல எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் இந்த டைம் கையை உயர்த்தி காட்டுங்க. எல்லாரும் இல்ல, நான் திரும்பவும் சொல்றேன். வெளியில சொல்லனாலும் மனதளவில் தேவனை குறித்து ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு நிறைவேறலையேன்னு ஒரு மனஸ்தாபத்தோடு தான் நான் இங்க இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. வாலிப பிள்ளைங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட். சும்மா ஆண்டவர் பேச மாட்டார், அவங்க மட்டும் எழுமி நில்லுங்க, வெக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறதுக்காக. தேங்க்யூ. இத்தனை பேர் பாருங்களேன், எத்தனை பேர் தேவனோட மனஸ்தாபத்தில் இருந்திருக்காங்க. ப்ளீஸ் பொதுவ பிதாக்கள் கொஞ்சம் இந்த பிள்ளைங்க மேல கையை உயர்த்துங்க. அப்ப இது எவ்வளவு தேவையா இருந்திருக்குல்ல, இது எவ்வளவு தேவையா இருந்திருக்குல்ல. கண்ணீரோடு அநேகர் ஒப்பு கொடுக்குறீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன கைவிட்டுட்டாருன்னு வந்தேன். ஓஹோ, நான் விரும்பினதா? ஓ, இது நான் விரும்பினதா? ஏன் விருப்பம் தான் அப்ப தோத்திருக்கா? இப்படி சொல்லட்டா, Jesus never fails. வாலிபனே, நான் ஒன்னு சொல்றேன், எங்கேயாயிலும் ஒரு தோல்வியை நீ சந்திப்பாயானா it's my fault ன்னு ஒத்துக்கோ. ஏன்னா Jesus eternally he conquered. அவர் நித்திய காலமாய் வெற்றி சிறந்திருக்கிறார். இத்தனை பேர் எழுப்பி நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை கையை உயர்த்தி ஜெபிங்க. டேய் தம்பி, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவர் இதை செய்யல, அதை செய்யலன்னு நான் வருத்தத்தில் இருக்கிறேன். இப்படி தேவனுக்கு எனக்கும் மனஸ்தாபத்துல நான் எப்படி ஆண்டவரோடு வாழ முடியும்? பெற்றோர்கள் மேல மனஸ்தாபம், பாஸ்டர்ஸ் மேல மனஸ்தாபம், என் போதகர் மேல எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. இது நடக்கலையே, அது நடக்கலையே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல, ஒரு காரியம் நிறைவேறாமலும் அது நடவாமலும் போனால் அது அவன் துணிகரத்தினால் சொன்னது. He spoken by his own authority. நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், சில விஷயங்கள் நிறைவேறலன்னா அது தன்னுடைய சொந்த விருப்பத்தினால சொல்லப்பட்டது. அதை பற்றி நீ worry பண்ணாத. ஆனா கர்த்தர் கொடுக்கிற விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். எழும்பி நிற்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஹீலிங் நடக்கிறது, ஒரு சுகம் நடக்கிறது. தேவனுக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற மதில் சுவர் இடிக்கப்படுகிறது. ஃபயர்! கை தட்டுங்க. எழும்பி நிற்கிறவா மேல அந்த அபிஷேகம். அக்கறை பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோடு. லி பாராகாதாசிஸ் மசுகாபாயே. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆத்துமா சொல்லுது, கர்த்தர் நல்லவர். இயேசு தீமை செய்ய மாட்டார், இயேசு தீமை செய்ய மாட்டார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப தேவனால உனக்குள்ள விருப்பம் உண்டாகுது. இப்ப தேவன் விருப்பத்தை உண்டாக்குறார், தேவன் விருப்பத்தை உண்டாக்குறார். ஜெபிக்கிற விருப்பம் மற்றவங்களுக்கு கை தட்டுங்க, மற்றவங்களை எழுப்பி ஆராதிங்க. ஸ்டாண்ட் அப் அண்ட் பிரேஸ். கைகளை தட்டுங்க. அக்கறை ரபாலாதரியா ரியா
அடுத்த 2 minutes தேவனால விருப்பங்கள் உண்டாகிறது. வெறுமையும் பாழாய் போன வீடுகளுக்குள்ளே தேவன் சிருஷ்டிக்கிறார் புதிய திட்டங்கள், புதிய பலிபீடங்கள், புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய அக்கினி. யாரும் பார்க்காதீங்க, நல்ல கைத்தட்டி. புதிய தீர்க்க தரிசனம் வரும், சுகமளிக்கிற வரும், பிசாசுகளை துரத்துகிற வரும் உனக்குள்ளே உண்டாகிறது. வசனத்தை போதிக்கக்கூடிய வசனம், ஆவிகளை பகுத்தறிகிற வரம், வியாக்கியான வரங்கள் சிலருக்குள்ளே உண்டாகட்டும், உண்டாகட்டும். இதோ வேடிக்கை பார்க்க வந்தவர் யுத்த களத்தில் இறங்கட்டும். கைகளை தட்டுங்க. பேட்டில் ஃபீல்ட். ஏய் லாபாராகதா யாலா மாசியாகதா. ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும், ரத்தம் செய்யும். கைகளை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. அபிஷேகம் பெறாதவங்களுக்குள்ள தேவன் புதிய விருப்பங்களை, புதிய விருப்பங்களை, புதியவைகளை. இது அணையாது, இது அணையாது. அடுத்த கேம்ப் கர்த்தருடைய சித்தமானால், தாமதிக்குமானா இங்க வந்த அத்தனை பேரும் சபையை அசைக்க போறீங்க. உனக்குள்ள கர்த்தர் சிலதை உண்டாக்குகிறார். தேவனே உண்டாக்குகிறார். அபிஷேகத்தை, பரிசுத்தத்தை, ஆத்துமமார். பின்னாடி அந்த சிஸ்டர் மேல ஒரு அபிஷேகம். ரோஷிபி லசியா கதா. சுத்தி சுத்தி ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய வல்லமை. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை. கைகளை உயர்த்தி இதை மட்டும் சொல்லுங்க. தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர். முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்களால முடியாது. நாங்க ஒரு தீம் செட் பண்ணி அந்த தீமை மனசுல வச்சு பிரசங்கப்படினாலும், நாங்க வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பிமார்களுக்கு தனித்தனி செஷன் வச்சாலும், நீங்க உண்டாக்கிட்டீங்கன்னா உண்டாக்குனது தான்ப்பா. எங்க பரிசுத்தவான்களோடு இணைந்து நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும். நானா நிறைய விரும்பிட்டு உங்க மேல வருத்தப்பட்டுட்டேனப்பா, சபை மேல வருத்தப்பட்டுட்டேனே, எங்க பாஸ்டர் கிட்ட பேசாம இருக்கிறேனே, எங்க பாஸ்டர் கூட நான் ஐக்கியத்துல இல்ல, எங்க அம்மா கிட்ட சரியா பேசுறது இல்ல. எலிசா மேல உனக்கு என்ன கோபம்? தேவன் மேல உனக்கு என்ன கோபம்? இது உன் விருப்பம் தம்பி, இது பிசாசு உனக்கு கொடுக்கிற விருப்பம். அதனாலதான் உனக்கு அது பாதிக்குது. ஆனா கர்த்தர் ஒரு விருப்பத்தை உண்டாக்கினா அது தேவ சித்தத்தின் பவுண்டரிக்குள்ள இருக்கும். அது உன் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறதா இருக்கும், அது தேவனை சந்தோஷப்படுத்துறதா இருக்கும், அது சபையை சந்தோஷப்படுத்துறதா இருக்கும். உன் விருப்பம் உன் பாஸ்டரை வருத்தப்படுத்தினா நீ தைரியமா நம்பு, அது தேவன் கொடுக்கிற விருப்பம் அல்ல. உன் விருப்பம் உன் அம்மா அப்பாவை அழ வைக்கும்னா அது கர்த்தர் கொடுக்கிற விருப்பம் இல்ல. உன் விருப்பம் உன் சபையை வேதனைப்படுத்துமானா
தேவ நாமத்தை தூஷணப்படுத்துமானா அதை நீ தைரியமா தூக்கி எறி. அது கர்த்தர் கொடுக்கிற விருப்பம் அல்ல. ஆனா ஒரு நிமிஷம் உங்க கையை மட்டும் நல்ல உயர்த்தி பிடிங்க. சபை பரிசுத்தவான்களோடு இணைந்து ஒரு வார்த்தை ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பகலில் இருந்து சுய விருப்பங்கள் சிலுவையில் அறையப்படட்டும். பிசாசினுடைய விருப்பங்கள் எண்ணப்பட்டு போகட்டும். தேவனுடைய விருப்பம் ஒவ்வொருவருக்குள்ளும் அடி வயிற்றிலிருந்து உண்டாகட்டும். அந்த விருப்பம் செய்கையிலே மாறுவதாக. ஜெப விருப்பம், பரிசுத்த விருப்பம், ஆத்தும பாரம், சபை எழுப்புதல், ஊழியத்தை குறித்த பாரம், சாதிக்கணும் ஜெயிக்கணும் என்கிற அந்த விருப்பத்தை தேவனே எங்க பிள்ளைகளுக்குள்ள வைக்கிறதுனால தகுதிக்கு மீறின விருப்பமாக இருந்தாலும் அந்த ரதத்தை காண, கேட்க, தொட கிருபை தாரும். செய்யாததை செய்து நீர் கொடுத்த விருப்பத்தை செய்கைகளை கொண்டு வாரும். ஆமென் என்று சொல்லி கைகளை தட்டி